ஓகே. சரி, நான் ஒரு விஷயத்த அவங்ககிட்ட கேட்கவே இல்லை, அதனால ஒரு சின்ன ஒரு இதான் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு இப்பதான் தெரியும். இப்ப சார் அபிலாஷ் சார் நாங்களாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் தெரிஞ்சது. நான் ஆக்சுவலா அந்த பேட்டர்ன் சொன்னேன்ல, பேப்பர் பேட்டர்னு, அதுவே உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்மையா இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அதுவே நான் அசம்ஷன்ல எப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க ஏற்கனவே கொஸ்டின் மார்க் பார்த்திருக்கீங்கன்ற அசம்ஷன்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்ப அதை மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஏத்தாப்புல சொல்லணும் அது. ஏன்னா அதுதான் இருக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம். That is the most important thing because you have never seen the question paper before. First time you are going to experience it. Is it clear? So let me tell you in that way. ஏன்னா ரெண்டு பேருக்கு வேற வேற சொல்லணும்பா. நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, எதெல்லாம் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு பாருங்க. மொத்தம் 3 சேலஞ்ச் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம் பேப்பரை பொறுத்த வரைக்கும். யார் ஃபெயில் ஆகுறாங்கன்னா பசங்க எதுக்காண்டி வந்து இந்த பேப்பர்ல வந்து கஷ்டமாட்டெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. எதுக்கு ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் சுத்தமா இருக்காது. எல்லாத்தையும் பக்கம் பக்கமா சம போட்டுட்டு இருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்னைக்கு கிளாஸ்லயும் சாருங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் ஒரு அப்ரோச் பண்றேன்ல, நான் ஏதாவது ஒரு சமம் ஃபுல்லா எழுதிட்டு இருக்கேன்னா, புரியுதா? ஆனா அது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணது கஷ்டமாட்டு இருக்கு. ஏன்னா வந்து உங்களால எழுதல. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் நீங்களா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறதுனால சரி இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை, கேள்விப்பட்டா போதுன்ற மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? You should know what and all to be marked, what and all to be written அப்படின்னு சொன்னல. அது யாரும் சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுவேன். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத, உங்களுக்கு நான் தானே சொல்லி தரணும். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அத நான் சார்ட்ட சொன்னேன், ஏன் சார் நான் எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது எந்த பேட்ச்னு கேட்காமலே உள்ள வந்திருக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, சொல்லி கொடுத்தாலும் தப்பு கிடையாது. பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு ஏத்தாப்புல கொண்டுட்டு வரணும், வேற ஒண்ணும் இல்ல. சரி, பேப்பர்ல நீங்க எந்தெல்லாம் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபிகல்டி, அதாவது ராங் கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு பயப்படுவோம். ஓகேவா? தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு பயப்படுவோம். பயப்பட வேண்டாம், தைரியமா அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல என்ன இருக்கும் ஞாபகம் வரும், அதை பேஸ் பண்ணி டிக் பண்ணலாம். அது பேர் தான் என்னது, கால்குலேட்டிவ் ரிஸ்க்னு வாங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போதே தெரியணும் உங்களுக்கு இது ஈஸியா டிஃபிகல்ட்டான எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் நீங்க சொன்னேன். அதுதான் எப்படி ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்னது ஈஸி, மேக்ஸ் 40 கொஸ்டின் ஒரே டாபிக்ல இருந்து பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தது நினைக்க ஈஸி கொஸ்டின் பேப்பர். கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னது மாடரேட். மேக்ஸ் சொல்லியே மேக்ஸ் மிக்ஸ் ஆனாலும் சரி, ஸ்டார்ட் சொல்லியே ஸ்டார்ட்ஸ் மிக்ஸ் ஆகி, லாஜிக்கல் ரீசனிங் மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா என்னது மாடரேட். எல்லாமே மொத்தம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா டிஃபிகல்ட். இப்படிதான் பண்ணணும் கொஸ்டின் பேப்பர் வந்து. ஃபர்ஸ்ட் இது பண்றது, அசஸ் பண்றது இப்படிதான். நீங்க டிஃபிகல்ட்னு அசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100க்கு 100 அட்டன் பண்ணி எதிர்பார்க்காதீங்க. அது அடுத்த விஷயம். நான் 100க்கு 100 அட்டன் பண்ணணும், 100க்கு 100 முடிக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். இஃப் யூ அசஸ் தி கொஸ்டின் பேப்பர் இஸ் டிஃபிகல்ட், தென் ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஈஸின்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன பேட்டர்ன்ல இருந்து வச்சுங்களேன், 100க்கு 100 வச்சுட்டு வந்துடணும். ஓகே, மாடரேட்டா இருந்ததுனாலும் 85க்கு மேல கொண்டுட்டு வந்துடணும். இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? சோ இதெல்லாம் என்ன தெரியுமாமா, ஃபர்ஸ்ட் பேப்பர் வாங்க பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சம் போட்டோன்னு தெரியணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் நிறைய பிள்ளைங்க தப்பு பண்றாங்க, நிறைய பசங்க தப்பு பண்றாங்க. ஓகே, நான் ரொம்ப ப்ரௌடாவே சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னோட பேனர்ல எல்லாம் கூட இருக்கும். ஓகே, QAல ஃபெயிலியர் இல்லாத இருப்பாங்க, ஃபெயிலியரே இருக்காது. ஓகே, அவங்க ஃபெயில் வாய்ப்பே இல்லை, ஃபெயில் ஆக மாட்டாங்க. நம்ம கிளாஸ்ல எப்படின்னா QA பொறுத்த வரைக்கும் என்னது, ஃபெயில் ஆயிருக்க மாட்டாங்க. 45-50 மார்க்காவது எடுத்து வந்துருவாங்க. ஓகே, மேக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாங்க, ஓரளவுக்கு மேக்ஸ் கொஞ்சம் நல்லா வருது அப்படின்னு நினைக்கி 95+ கொண்டுட்டு வந்துடலாம். நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா என்னது, ஒரு 45-50 வரைக்கும் எடுக்க வச்சிருவேன். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதுக்கு நீங்க என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணணும். நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். இதெல்லாம் சம்ஸ் போடுங்கன்னா சம்ஸ் போடணும், போடக்கூடாதுன்னா போட வேண்டாம். ஓகே, சோ இது எந்தெந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியாது. மேக்ஸ் ரொம்ப நல்லா வருது, நல்லா புரியுது, மேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்க, ஏற்கனவே 11th 12th பண்ணிருந்தோம் அப்படின்னா உங்களோட டார்கெட் கண்டிப்பா 95 கீழே இருக்கக்கூடாது. 95க்கு கீழே இருக்கக்கூடாது. இங்க கீழே பேனர்ல போடணும் QA எத்தனை பேரு, அதாவது போடுவேன் எல்லாம். QA பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பேட்ச் போடுவேன். அந்த பேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரிதான், அதாவது 85-86% மேல என்ன இருப்பாங்க, பாஸ் பண்ணிருப்பாங்க.
மீதி 40 எப்பவுமே கண்டிஜென்சி இருக்கதான் செய்யும். 100% எதுவுமே கிடையாது. ஓகே, கண்டிஜென்சி அவன் ஏதாவது 4 கிளாஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஆனா 86-87% பெரிய நம்பர். ஒரு 1000 பேர் அட்டன் பண்ணாங்கன்னா 850-900 பேருக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்க, கிளியர் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒன்னே வந்து நீங்க கண்டிப்பா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எதுக்காண்டி இதை திரும்ப சொல்றேன்னா, யூ மே பி எக்ஸ்பீரியன்ஸ் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஒரு சிலருக்கு நான் என்ன ஃபர்ஸ்ட் நேற்று தான் அவங்களுக்கு முன்னாடி தான் என்ன பார்த்தே இருப்பீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் வேற மாதிரி இருக்கும், என்னோட கான்ஃபிடன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தைரியமா ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்கைடே ஆகுது, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் தேவையில்லை. ஓகே, ஸோ 95+ நம்ம டார்கெட்டா இருக்கணும். பேப்பரை பார்த்த உடனே என்ன பண்ணணும், டிசைட் பண்ணுங்க பேப்பர் டிஃபிகல்ட்டா ஈஸியான்ட்டு. போர்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதக்கூடாது அந்த பேப்பரை. ஹவு மெனி ஆஃப் யூ, நான் இப்போ இந்த கொஸ்டின் யார் யார் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கிறது கேட்கல, எனக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றதுக்காண்டி கேட்கிறேன். ஹவு மெனி ஆஃப் யூ டிட் மேத்ஸ் இன் யுவர் 11th and 12th? வாவ், ஆல்மோஸ்ட் எவ்ரிவன். வெரி குட். சரி, ஸோ மேத்ஸ் இன் யுவர் 11th and 12th பண்ணீங்கல்ல, அந்த மெத்தட் எதுவுமே இங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, வெயிட் பண்ணுங்கப்பா. பிசினஸ் மேத்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேத்ஸ், அப்ளைட் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? சிபிஎஸ்இ. ஓகே ஃபைன், தேங்க்யூ. பிசினஸ் மேத்ஸ் வேற, அப்ளைட் மேத்ஸ் வேற. ஓகே, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பி கூடாது. அப்ளைட் மேத்ஸ் வந்து பியூட்டிஃபுல் சிலபஸ், ஆனா எந்த ஸ்கூல்லையும் ஒழுங்கா ஆஃபர் பண்றது இல்ல. சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்ஃபெக்ட் சிலபஸ் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஆஸ் கம்பேர்ட் டு அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். ஏன்னா அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் 12th சிலபஸ் எதுவும் சிஏல கிடையாது, 11th சிலபஸ் எல்லாம் சிஏல இருக்கும். அதேதான் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ்லயும். நீங்க 11th படிச்சது மட்டும் தான் எங்க இருக்கும், சிஏல இருக்கு. கோரிலேஷன் டிகிரேஷன் எங்க படிச்சீங்க? 11th. எல்லா டாபிக் பாருங்க. டிஸ்பர்ஷன்ல எங்க படிச்சீங்க? இங்க படிக்கல. 12th படிச்சது எதுவுமே இப்ப கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 12th என்னத்த படிச்சீங்க? ஒண்ணுமே கிடைக்கல. ஓகே, டெரிவேட்டிவ்ஸ், இன்டகிரேஷன் அது இதுன்னு படிச்சிருப்போம், அது நமக்கு தேவையில்லை. மார்ஜினல் காஸ்ட் முதல் கொண்டு எங்க படிச்சீங்க? 11th தான் படிச்சோம். மார்ஜினல் காஸ்ட், டோட்டல் ஆவரேஜ் காஸ்ட், இதெல்லாம் எங்க படிச்சோம்? 11th. நான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்ல, 11th ஒழுங்கா படிச்சீங்கன்னா ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே ஈஸி. ஆனா நம்ம 11th மட்டும் தான் படிக்க மாட்டோம். ஸ்கூல்ல 12th 11th 12th வச்சு படிக்க வச்சிருவாங்க. ஓகேவா? அதனாலதான் பிரச்சனை. லெட் இட் பி. லிசன் ஹியர். சோ நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்களா கை தூக்குனீங்க இல்லையா, நீங்க 12th உங்களுக்கு தான் முக்கியமான அட்வைஸ். நான் மேத்ஸ் பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்க நான் சொன்னதை கேட்டுருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா வேற சோர்ஸ் கிடையாது அவங்களுக்கு. சோ வாட் எவர் ஐ சே தே வில் ஃபாலோ. பிரச்சனை யார்ட்ட வரும் அன்னைக்கு? மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க ஸ்கூல்ல எப்படிதானே பண்ணோம். ஓகேவா? சோ இது ஏன் இது வேற மாதிரி போகுது? நான் அதை தான் அப்ளை பண்ணுவேன். கோட்டை சாமி தலைகீழ தான் குதிப்பேன், குதிச்சுக்கோ. சோ உங்களுக்காண்டி ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, அந்த மெத்தட் எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. அங்க மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ்? ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹவு மெனி கொஸ்டின்ஸ்? 40 கொஸ்டின்ஸ். அதுக்கு 3 மணி நேரம் தரும். 35 35. சிபிஎஸ்சி 35 36 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்டேட் போர்டு 35 36 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு எவ்வளவு நேரம் தராங்க? இங்க 100 கொஸ்டினுக்கு 2 hours. இங்க 100 கொஸ்டினுக்கு 2 hours. அந்த 3 மணி நேரம் பேப்பரை முடிக்க முடியாம எவ்வளவு பேர் முக்கிட்டு இருந்தா நமக்கு தெரியும். அந்த பேப்பர்ல என்னது 1.5 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய பேப்பர், 1.5 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய பேப்பரை 3 மணி நேரம் மட்டும் முடிக்காம உட்காந்துட்டு இருப்போம். கரெக்டா? ஆனா இங்க என்னது இருக்கிறது 2 மணி நேரத்துல முடிச்சாகணும். சோ சேலஞ்ச கரெக்டா இப்போ ஒண்ணும் இல்ல, எதிரி யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கரெக்டா ஃபைட் பண்ண முடியும். நம்ம எதிரி நம்ம ஸ்கில் கிடையாது, நம்ம நாலேஜ் கிடையாது. நம்ம தப்பான எதிரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு இருக்கோம். எனக்கு மேக்ஸ் டிஃபிகல்ட். நம்மளுடைய எதிரி ஒன்னே ஒன்று தான், என்னது? டைம். டைம் மட்டும் தான் நம்ம எதிரி. டைம் எப்படி பீட் பண்ணதுன்னு ஃபைட் பண்ணுங்க. ஓகே, ஃபைட் டு பீட் த டைம். இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? எஸ். அதனால எதா இருந்தாலும் டவுட் இருந்ததுன்னா இமிடியேட்டா கேட்டுருங்க. இப்ப என்னோட செஷன் எப்படி இருக்கும் அன்னைக்கு கிளாஸ்ல நல்லா புரியும். நீங்களா எடுத்து போடும்போது கொஞ்சம் சேலஞ்சஸ் வரும். நீங்க அடுத்தது உடனே, ஏன்னா நான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் கொடுக்கறது இல்லைல்ல. இப்போ நான் ஒரு சம் போட்டேன் அப்படின்னா அதே சம் நீங்க என்ன பண்ணோம், அதே பேட்டர்ல 2-3 சம் போட்டாதான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து சேரும். அதுக்கு நமக்கு டைம் இருக்கான்னா டைம் கிடையாது. ஆனா கிளாஸ்ல நல்லா புரியும். சோ அன்னைக்கே போய் வீட்டுல போய் சம் போட்டா மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிடணும், டவுட் கொண்டு வந்து கேட்டுட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடியும். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தானே, ரொம்ப அழகா பண்ணுவீங்க. அதெல்லாம் இது எங்க பிரச்சனைனா செகண்ட் டைம் வரும்போது தான் இந்த பிரச்சனை வரும். ஒரு அட்டம் வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகும். அதனால இந்த அட்டம்ப்ட்லயே முடிக்க வரதுக்கு வழியை பாருங்க. ஓகே, சோ உடனே பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஐ எம் பிளானிங் டு கவர் த என்டையர் சிலபஸ்.
ஒரு 160 180 மணி நேரம் ஆகும்பா ஃபுல் புக்கை முடிக்கிறதுக்கு, மேக்ஸ் முடிக்கிறதுக்கு, மேத்ஸ், ஸ்டாட்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் எவ்வளவு நேரம் ஆகும்? 160 to 180 hours ஆகும். நான் அந்த 160 to 180 hours 30 hours முடிக்க போறேன். மேக்ஸிமம் 35 hours முடிக்க போறேன். புரியுதா? 1/3 1/5க்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. அவ்வளவுதான் டைம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா மோர் இன்டு ஒர்க். நீங்க தான் நிறைய ஒர்க் பண்ணணும். நான் அந்த 35 மணி நேரம் என்ன பண்ணுவேன்? பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா அந்த 180 மணி நேரம் ஒர்க் இருக்குல்லப்பா, அதுல 60 மணி நேரம் தான் நாங்க பேசுவோம், 120 மணி நேரம் நீங்க சம் போட்டுட்டு இருப்பீங்க. இப்ப அந்த 60 மணி நேரம் பேசுறது நான் 35 மணி நேரமா பேசிட்டே இருக்கேன், நீங்க சம் போடுறது இல்லை, அவ்வளவுதான். சோ வீட்டுல போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணா மட்டும் இருந்துடாதீங்க. ஐ திங்க் யூ காட் யுவர் பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ், கரெக்ட்? பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கு இல்லப்பா? எல்லாத்துக்கும் இருக்குல்லப்பா? அதை தயவு செஞ்சு சால்வ் பண்ணுங்க, அது மட்டும் போதும். யாராவது சொல்றாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வராது, இது சிஏ எக்ஸாம் லொட்டு லொசுக்குன்னா நம்பாத. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும். நம்பர் என்ன மாறி வரும். நம்ம எந்த பழக்கத்துல வந்திருக்கோம் நினைக்க, புக்ல இருக்கக்கூடிய அதே கொஸ்டின் வந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவோம். நம்ம அங்க இசுக்கு பதிலாக வாசு போட்டா கூட அவுட் ஆஃப் சிலபஸ் ஃபுல் மார்க் வரணும் போராட்டம் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் பிரச்சனைங்க. அதை மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க, போயிடும். தட் ஒன் பார்ட் யூ நீட் டு அட்ரஸ். ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேலஞ்ச் அதுதான். புக்ல எப்படி இருக்கோ அப்படிதான் வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துருக்கேன், நான் 12th படிக்கும்போது பார்த்திருக்கேன். பேலன்ஸ் ஷீட் போடுவேன். நான் சயின்ஸ் குரூப், நான் காமர்ஸ்லாம் கிடையாது. சயின்ஸ் எனக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு டெபிட் கிரெடிட் கூட கன்ஃபியூஸ் தான் இருக்கும். போடுவானுங்க பேலன்ஸ் ஷீட் போடுறானுங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதிட்டு கொஸ்டின் எழுதுவானுங்க, ஃபுல்லா பேலன்ஸ் ஷீட் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு தெரியும் இதுக்கு இதான் ஆன்சர்ன்ட்டு. அந்த இதுக்கு ஏத்தாப்புல எந்தெந்த பேஜ்ல என்னென்ன வரணும் அப்படியே டிசைன் பண்றது. நிறைய பேர் அது இங்க எத்தனை பேர் பண்ணாங்க தெரியும். கொஸ்டின் இது ஃபுல் பேஜ் கொஸ்டின் பேப்பர் பா. அக்கௌண்ட்ஸ் ஃபுல் பேஜ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் ராமன், ஓ இது இந்த பேஜ்ல இந்த இடத்துல இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த கொஸ்டினை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு. டு யூ ஆல் அக்ரி வித் மீ வாட் ஐ அம் சேயிங் மை டியர்? மோஸ்ட் ஆஃப் யூ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்களும் அதே ஸ்டேட் போர்ட்ல தான், ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க தான். எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் இங்க சேலஞ்ச். என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி. நானும் என்ன, நீங்க இப்ப இருக்கக்கூடிய டீச்சர்ட்ட படிக்கிறீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட நான் படிச்சிருப்பேன், அவ்வளவு வித்தியாசம். கரெக்ட் தானப்பா? நீங்க பொண்ணுங்க இல்லாட்டி பையன் கிட்ட படிக்கிறீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட படிச்சிருப்பேன். மத்தபடி எல்லாம் ஒரே ஜென்ரேஷன் தான். ஓகே, அவங்க போர்டு எக்ஸாம்ல நல்லா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுப்பாங்க. அதை மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எனக்கு. நான் இன்னைக்கு உட்காந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒன்று இருக்கு. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டோன்ட்ஸ் தான் நிறைய நீங்க பண்ணுவீங்க, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. தேவையில்லாம ஃபுல் சம் போடுறது. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. மேத்ஸுக்குலாம் அந்த அளவுக்கு நோட்ஸ் வேண்டாம். பென்சில் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, மைண்ட்ல கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட்டர் உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம்ப்பா. டைம் வேல்யூ ஆஃப் மணி எல்லாம் எனக்கு தெரியல நீங்க ஃபார்முலா எல்லாம் போட்டு பண்ணீங்களான்ட்டு. நான் ஃபார்முலாவே போட மாட்டேன், வெறும் கால்குலேட்டர் ஃபுல் டைம் வேல்யூ ஆஃப் முடிச்சிருவேன். புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபார்முலா எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்றதுலாம் எனக்கு கிடையாது. ஸோ அதனால இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனிங்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு அதை எதிர்பார்ப்பேன். ஐ ஹோப் யூ நோ, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி லாக் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி கியூப் ரூட், 10th ரூட், 7th ரூட்ல எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும். ஜாமெட்ரிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்க தெரியும். M+MRC இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் வேல்யூ தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. ஓகே, நான் அந்த டாபிக் சொல்லிடுங்கப்பா. நான் திரும்ப சொல்றேன்ல, நான் ரிவைஸ் பண்ணதான் வந்திருக்கிறேன், நான் ஃபுல் போர்ஷன் எடுக்கல. ஓகே, அதனால நீங்க தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி வெறும் கால்குலேட்டர்ல தான் சம் போட போறோம். நீங்க திரும்ப நோட் புக்ல எடுக்க மாட்டீங்க. புரியுதா? நீங்க இது வரைக்கும் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் இப்படிதான் பண்ணுவீங்க. அதனால சொன்ன ஸ்கூல்ல பண்ணது எந்த வேலையும் இங்க பண்ணக்கூடாது. ஸ்கூல்ல பண்ண எந்த வேலையும் இங்க பண்ணக்கூடாது. அதுக்கு ஓரமா வச்சுட்டு இதை ஃப்ரெஷ்ஷாட்டு பாருங்க. ஓகே, எஸ், let us come to the point, my dear. The most terrific topic, one of my favorite topic, permutation and combination. ரொம்ப honest feedback கொடுங்க. How many of you don't like permutation and combination? Max பிடிக்கல பாருங்க. ஓகே, thank you. ஓகே, நான் கிளாஸ் முடிச்சு போகும்போது இதே கேள்வி கேட்பேன். உங்க பர்செப்ஷன் மாத்தலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். நான் லிசனியா, இது உங்களுக்கு எனக்கு சேலஞ்ச். ஆனா இந்த சேலஞ்ச் நீங்க ஆனஸ்டா இருக்கணும். நீங்க ஆனஸ்டா இருக்கணும். சும்மா மொக்கையாட்டு வந்துகிட்டு சொல்லக்கூடாது, சார் நீங்க ஏமாத்திட்டீங்க சார் சொல்லக்கூடாது. உண்மைன்னா உண்மையா சொல்லிடணும். ஆமா சார், சூப்பர் சார் சொல்லிடணும். இஸ் இட் கிளியர்?
பட் நான் சேலஞ்ச் பண்றேன்பா. பெர்முடேஷன் காம்பினேஷன் உங்களோட ஃபேவரட் டாபிக் ஆகும் அடுத்த 2 மணி நேரத்துல. தயவு செஞ்சு கொட்டாய் விடாம தூங்காம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பாருங்க. Are you all ready now? Yes, sir. Okay. P and C. What is this? Permutation and combination. Don't start with permutation and combination. Okay. டைரக்டால permutation combination ஸ்டார்ட் பண்ண கூடாது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்ல பாருங்க. இப்போ நீங்க எழுதுங்கப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க, எழுதுங்க. நான் நீங்க இதெல்லாம் எழுதிருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஓகே. அட்லீஸ்ட் மெயின் பாயிண்ட்ஸ் ஆவது எழுதணும். சம்மரி. ஃபர்ஸ்ட் fundamental principle on multiplication. Online students just adjust with me. நான் திடீர்னு பெருசா எழுதிட்டு இருப்பேன், டக்குன்னு கம்மி ஆயிடும், சைஸ் கம்மி ஆயிடும். இது நான் என்னைக்கு டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையில இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட். பெருசு பெருசா எழுதுங்க சார்ன்றது. எனக்கு எழுதவே தெரியாது. அவர் ஸ்பெல்லிங் வேற சூப்பரா எழுதிருக்கேன். Fundamental. Okay. Fundamental principle on multiplication. Okay. Now listen here. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Fundamental principle on multiplication ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். Okay, சம்மரியில. Fundamental principle on addition இருக்கு. Fundamental principle on multiplication we have. Is it clear all of you? Yes, sir. Okay. Before that, let me ask you one question. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? ஒண்ணு வேற? Okay. Good. Learn in English only. இங்கிலீஷ்ல தான் கத்துக்கணும். நான் தமிழ் மீடியம், நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல. ஓகேவா? அதெல்லாம் கத்துக்கலாம். லாங்குவேஜ் பார்த்து பயப்படாதீங்க. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆன் மல்டிப்ளிகேஷன். ஓகே. அதாவது இது எதுக்குன்னா இப்படி இங்கிலீஷ்லயே படிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. நம்ம வந்து எப்போ வந்து தமிழ் வந்து படிச்சிருக்கோம், நமக்கு இங்கிலீஷ் புரியாதுன்னு நினைச்சிட்டோமோ ஒண்ணுமே புரியாம போயிடும். லாங்குவேஜ் தான்ப்பா, மொக்க லாங்குவேஜ்ப்பா, ஒண்ணுமே கிடையாது. மொத்தமே ஒரு 100 வார்த்தை 150 வார்த்தை, அதை எங்க போடணும்னு போட தெரிஞ்சானே லாங்குவேஜ் வந்துருச்சு. புரியுதா? இங்க பெட்டரா என்னுடைய பெட்டரா இங்கிலீஷ் பேசுறவங்க இருப்பாங்க. எனக்கு ஒரு 100 வார்த்தை தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு 150 வார்த்தை தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். சரி, அந்த வார்த்தையில எங்க கரெக்டா பிளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு லாங்குவேஜ் வரதான் சொல்லிடுறோம். இஸ் இட் ரைட்? வேற ஒண்ணும் இல்ல. பிகாஸ் our people believes white is beauty, English is knowledge. கரெக்டா? ஒயிட் வந்து பியூட்டின்னு டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம், இங்கிலீஷ் பேசுறவங்களாம் அறிவாளின்னு முடிவு பண்ணி வச்சிட்டோம். ரெண்டுமே கிடையாது. ஒயிட் பியூட்டி கிடையாது, இங்கிலீஷ் நாலேஜ். அங்க இருக்க பிச்சைக்காரோட இங்கிலீஷ் தான் பண்ணிட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான். யூகே யூஎஸ் எல்லாம் பண்ணா அங்க இருக்க பிச்சைக்கார ரோட்ல உட்காந்துட்டு இருப்பான். நம்ம கேட்கலாம், சார் ஒரு டீ வாங்கி கொடுங்க, டீ கடையில் டீ குடிச்சிருக்கும் போது வருவான்ல, ஒரு டீ வாங்கி கொடு சார் அப்படின்னு. அது மாதிரி சோ கேன் யூ பை a beer? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம டீ அவன் பியர், அவ்வளவுதான். நம்மளும் பரவாயில்ல பிச்சைக்காரோட இங்கிலீஷ்ல பேசலாமான்னு சொல்லிப்போம். அதாவது ஜஸ்ட் லாங்குவேஜ். ஓகே, கத்துக்கலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு இடம் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, எதுவும் தெரியாது. இன்னைக்கு எல்லா லாங்குவேஜ் பேசுவேன். ஓகே. Now fundamental principle on multiplication. First fundamental principle on addition. பாப்பா, ஆனா உங்களுக்கு பிரச்சனை தமிழ் தெரியல, அதான் பெரிய தலைவலி. ஓகே, enough. Let us not waste our time. Look at this. இப்போ mathematical operations இருக்குல்ல, I hope you heard about mathematical operations. Mathematical operation மொத்தம் எத்தனைப்பா? Very good. What are they? What if I say there is only one mathematical operation? Addition மட்டும் தான் இருக்கு. நம்ம இப்ப எக்ஸ்ட்ரா ஒன்னு எடுத்து போறோம், மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டு தான் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனாலே. சப்ட்ராக்ஷன் ஒண்ணு கிடையாது, டிவிஷன் ஒண்ணு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், what is 5 plus 6? 11 சொல்லாத, அடிஷன். ஆடா பாவீங்களா, உங்க அறிவு கொண்டு போய் அடுப்புல வைக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 5 plus 6 11 சொல்லிடாதான் எதுவும் சொல்ல வந்தேன் நாளைக்கு. அது கேள்வியே கிடையாது. கரெக்டா இல்லையா? அது கேள்வியே கிடையாது. 5 plus 6 இது கூட தெரியாம யாரையும் உட்கார்ந்துட்டு இல்ல. ஓகே, 5 plus 6 என்னதுன்னு கேட்டது என்னது? அடிஷன். அத நான் கேட்டேன். 11 சொல்லாத இஷ்டத்தை விட்டாச்சு. 56. ஓகே, what do we call? This is also addition. 5 is a number, minus 6 is another number. We are adding 5 and minus 6. புரியுதா உங்களுக்கு?
5 is a number. Minus 6 is also a number. 5 minus 6 என்ன பண்றோம் நம்ம add தான் பண்றோம். நம்ம கன்வீனியன்ட்க்கு என்ன பண்ணிட்டோம் subtraction கொண்டு போயிட்டோம். Is that clear all of you? Next 5 into 6. Very good. Multiplication. Correct? 5 into 6 is multiplication. 5 divided by 6. இது multiplication. எப்படி multiplication? அது division சொல்லிக்கிறோம்ல. 5 into 5 ஒரு நம்பர், 1 by 6 இன்னொரு நம்பர். அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம் மல்டிப்ளை தான் பண்றோம். கரெக்டா இல்லையாப்பா? Is that clear all of you? So actually இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் கூட அடிஷன் தான். என்னன்னா 5 into 6 என்ன அர்த்தம்? 5 6 times ஆட் பண்ணதான் அர்த்தம். கரெக்டாப்பா? 5 6 times ஆட் பண்ணதான் அர்த்தம். சோ அடிஷன் மட்டும் தான். நம்ம கன்வீனியன்ட் என்ன பண்ணிட்டோம் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டோம். சோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆன் அடிஷன் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆன் மல்டிப்ளிகேஷன். Look at this. Have you seen this symbol before? Summation n. Okay, I don't call it a sigma n, I call it a summation n. ஏன்னா sigma நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இங்க நான் சம்மேஷன் தான். சம்மேஷன் என்ன பார்த்தோம்? டோட்டல் நம்பர்லாம் சொல்லாதீங்க. sum of n natural numbers. Is that right? Sum of n. Now look at this. Summation n 1 into 2 into 3 sorry 1 plus 2 plus 3 plus 4 plus dot 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 up to n. Is summation. Is it clear? So sum of n natural numbers ஒன்னு இருக்குல்ல, அப்ப நம்ம product of n natural numbers இருக்கணும்ல. 1 into 2 into 3 into dot 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 into n. இதுதான் factorial notation. புரியுதா உங்களுக்கு? அதாவது ரெண்டே ரெண்டு ஆபரேஷன் தான் இருக்கு. சம்முக்கு ஒன்று இருந்தா ப்ராடக்ட் ஒன்று இருக்கணும்ல. சோ இது எப்படி டினோட் பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு n ஃபேக்டோரியல். நம்ம கன்வீனியன்ட்க்கு உல்டாவா எழுதுறோம். 10 ஃபேக்டோரியல் என்ன எழுதுவீங்க? 10 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 1. கரெக்ட்? இப்போ எதுக்காண்டி ஃபேக்டர் நோட்டேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை போகுது? 55 வரும். கரெக்டா இல்லையா? 55 வரைக்கும் வரும், அவ்வளவுதான். ஆனா 10 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க 36 3 lakhs 3 crores வருது. 3-4 crores வரும் 10 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணாலே. 11-12 எல்லாம் பண்ணா 30-40-300 crores மேல 400 crores மேல போயிடும் 12 வரைக்கும் பண்ணாலே. ஓகே, 15 எல்லாம் பண்ணா நமக்கு படி கூட தெரியாது. நம்ம crores வந்தாலே டிஜிட் எண்ணிடுவோம். அந்த யூனிட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் எத்தனை இருக்குன்னு எண்ணிட்டு தான் நம்ம சொல்லவே செய்வோம். கரெக்டா இல்லையா? சோ இங்க இத்தனை டிஜிட்ல வருது. இப்போ ஒண்ணு இல்ல 100 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் 150 டிஜிட்ஸ். நமக்கு 9 டிஜிட் மேல தெரியவே தெரியாது. கரெக்டா இல்லையா? 9 டிஜிட் மேல எப்படி படிக்கவே தெரியாது. இதுல எத்தனை டிஜிட் இருக்கும்? 150 160 வரை 100 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணாலே அப்படின்னா எத்தனை நம்பர் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதெல்லாம் கொண்டுட்டு வந்து சேர்த்தானிக்கு மண்டை காஞ்சு போயிடும். அதான் ஃபேக்டோரியல் நோட்டேஷன். அந்த நோட்டேஷனை கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆன் மல்டிப்ளிகேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி let us understand what is factor notation is. So what is mean by 10 factorial? And the advantage is wherever I want to stop I can stop it. Is that right? எங்க வேணா நீங்க நிறுத்திக்கலாம், கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, I assume that you know these things. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். ஓகே, 10 into 9 into 8 into தெரியாதவங்க இப்ப கத்துங்க. ஓகே, ஃபேக்டர் நோட்டேஷன் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். இதுக்கும் என்ன அர்த்தம்? நிறுத்திக்க, ஒன்னும் தப்பு இல்லை. எங்க வேணாலும் நிறுத்தலாம்பா, இல்லாட்டி கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். யூ கேன் ஸ்டாப் எனிவேர். முக்கியமா மத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேக்டர் நோட்டேஷன் பார்க்கறவங்களுக்கு சொல்றேன், எங்க வேணாலும் நிறுத்திக்கலாம். இல்லாட்டி ஃபுல்லா கடைசி வரைக்கும் எங்க போகலாம்? 1க்கு மேலாம் போக முடியாது. 1 தான் லாஸ்ட். எப்பவுமே ரிவர்ஸ்ல தான் எழுதுவாங்க. ஃபேக்டர் நோட்டேஷன் எப்படி எழுதுவாங்க? ரிவர்ஸ்ல எழுதுவாங்க, ஃபார்வர்ட்ல எழுத மாட்டாங்க. சம்மேஷன் வந்து ஃபார்வர்ட்ல எழுதுவாங்க. ஏன் சார் அப்படி ரூல் ஆசான்னு கேட்டா ரூல்லாம் ஒண்ணும் கிடையாது, கன்வீனியன்ஸ் காண்டி பண்ற வேலைகள். இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? எஸ். சோ 10 ஃபேக்டோரியல் 10 into 9 ஃபேக்டோரியல் இப்படி எழுதிக்கலாம். இதுதான் ஃபேக்டர் நோட்டேஷன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆன் மல்டிப்ளிகேஷன்னா அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் ஆர் ரொம்ப முக்கியம். பர்முடேஷன் காம்பினேஷனுக்கும் முக்கியம், ப்ராபபிலிட்டிக்கும் முக்கியம். அண்ட் ஆர், அண்ட் இஸ் கன்ஜங்ஷன், ஆர் இஸ் டிஸ்ஜங்ஷன். ஓகே,
அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா எனக்கு தெரியுன்றது உங்களுக்கு கான்செப்ட் வரணும் இல்ல. ஓகே, and is conjunction or is disjunction, but otherwise it is not needed. நமக்கு என்ன சார் மேத்ஸ் பண்றேன், and எனக்கு மேத்தமெட்டிக்கலி மல்டிப்ளிகேஷன், or is அதனால சொன்ன ரெண்டு ஆபரேஷன். ஓகே, நவ் இது செட் நோட்டேஷன்ல, இது இன்டர்செக்ஷன், யூனியன். ஓகே, நமக்கு இது தெரியணும். இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் பர்முடேஷன், இதை பேஸ் பண்ணி காம்பினேஷன். புரியுதா? நமக்கு இதோட அர்த்தம் தெரியாமலே என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்க சம போட்டுட்டு இருப்போம். இந்த அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். நான் சொல்றேன்ல, சரி எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் படிக்க தெரியுமாப்பா? யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்? கேன் யூ ஆல் ரீட் இங்கிலீஷ்? ரீட் பண்ணி கொஸ்டின் புரிஞ்சுக்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இது கூட தெரியலன்னு நினைக்க போய் படிச்சுட்டு வந்துருங்க. உங்க ஸ்கூல் டீச்சரை இன்சல்ட் பண்ணாதீங்க, உங்க ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சரை இன்சல்ட் பண்ணாதீங்க. ஓகே ஃபைன். என்னப்பா கவனிங்க, நான் சொல்லிப்பேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நானும் இங்கிலீஷ்ல ஃபெயில், நானும் ஃபெயில் தான். நான் பெருமையா சொல்றேன் பாரு, ஓட்டுறது எருமை அதுல ஒரு பெருமை. நான் ஃபெயில் ஆனது காலேஜ்ல, கவனிங்க, ஸ்கூல்ல எல்லாம் இல்ல. எனக்கு அரியர்னு ஒரு ஆப்ஷன் இருந்து பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே லிசன் ஹியர். So, see, and or plays very, 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 very important role. Remember this. Now, இப்போ இங்க பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். So, few people may be coming from செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல இருந்து யாரும் வரீங்களாப்பா? Okay. Okay. Okay, they are traveling by train, Chengalpattu to Tambaram. There are train routes or bus routes. Bus routes vechupom. Chengalpattu la Tambaram bus la varanga, direct bus. If there are 5 bus routes available, how many bus routes are available? 5 bus routes. Bus route nanikku vera or route la varadhu kediyadu. Bus number. Okay, bus number per da route nuvaanga. Okay, sir, ஒன்னு திருக்கணங்குன்றம் வழியா வருது சார், இன்னொன்னு திருப்பூரூர் வழியா வருது சார், அதெல்லாம் கிடையாது. பஸ் நம்பர் பேர் என்னது? ரூட்னு சொல்லுவாங்க. வேற ஒரு ரூட்ல வரது பேர் ரூட் கிடையாது. சோ பஸ் ரூட்ஸ், how many bus routes are available? 5 bus routes. இப்போ அவர் செங்கல்பட்டுல இருந்து வரார், இப்போ வந்துட்டு போறார். in how many ways we can travel? அதான் क्वेश्चन. 20. ஓகே, அப்புறம் 10, அப்புறம் சொல்லுங்கப்பா. அவர் போயிட்டு வராருப்பா, வந்துட்டு போறாருப்பா. how many ways he can travel? ஒருத்தர் 20 சொல்லிட்டாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டாங்க? 10. 12, 15, வேற 2. Okay, let me tell you the answer. Okay, please. 25. நீங்க 20 ஏன் தப்பா சொன்னீங்க நான் சொல்றேன். Did I give any restriction? போயிட்டு வர்றது வேற பஸ்ல வரணும்னு சொன்னா, போயிட்டு வராருன்னா சொன்னேன். போறதுக்கு எத்தனை பஸ் ரூட்? and என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். கோயிங், தட் இஸ் செங்கல்பட்டு டு தாம்பரம். அவர் எப்படிதான் டிராவல் பண்ணுவாரு? செங்கல்பட்டு டு தாம்பரம் and ஆர் வருமா and வருமாப்பா? இந்த இடத்துல and தானே போறோம், அதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டேன். செங்கல்பட்டு டு தாம்பரம் and தாம்பரம் டு செங்கல்பட்டு. So செங்கல்பட்டு டு தாம்பரம் and தாம்பரம் டு செங்கல்பட்டு 25. இது எப்படி क्वेश्चन வரும் எனக்கு இப்ப புரிஞ்சதா உங்களுக்கு? In how many ways we can make the return journey? Question. Now tell me, செங்கல்பட்டு தாம்பரம் there are 5 bus routes. In how many ways he can make the return journey? Very good. How many ways? Say loudly. தப்பு. 25 தான். அறிவா இல்லைங்களா? இந்த வடிவேலு ஜோக் மாதிரியே சொல்றீங்க பாத்தியா? ஒரு ஹிந்திய பத்தி சொல்றாரு, உனக்கு ஹிந்தி தெரியுமா? நல்லா தெரியுமா? சரி, இங்க வந்ததுக்கு என்ன பண்ணோம்? ஈதரா ஓ அப்படின்னு சொல்லணும். சரி, அங்க போன்றதுக்கு நம்ம அங்க போய் நின்னுட்டு என்ன சொல்லணும்? ஈதரா ஓ. அதே கதை தான் இதுவும். லிசன் ஹியர். செங்கல்பட்டு டு தாம்பரம் 5 பஸ் ரூட்ஸ். நான் ரிட்டர்ன் ஜர்னின்னு சொன்னேன், கரெக்டா சொன்ன ரிட்டர்ன் ஜர்னின்ட்டு. கரெக்டா இல்லையா? எப்பவுமே ரிட்டர்ன் வர முடியும், போனாதானே வர முடியும். ஐயோ எம்மா, கொஸ்டினை கரெக்டா புரிஞ்சுங்க. நான் ஒரு இடத்துக்கு போவே இல்ல, போவாங்க ரிட்டர்ன் வர முடியுமா நம்ம? அப்புறம் ரிட்டர்ன் ஜர்னிக்கு அர்த்தம் என்னது?
போயிட்டு வரது பேர் தான் ரிட்டர்ன் ஜர்னி. சார் நீங்க போறத பத்தி சொல்லவே இல்லை சார். அதான் வரத பத்தி சொல்லியாச்சுல, அங்க போனதுன்னு வந்திருக்க முடியும். ஃபைன், லிசன் யார் அதை எப்படி நினைக்க சார், அங்க போய் இதராவோ சொல்லுவோம் சார், அப்புறம் இங்க வந்து இதராவோ சொல்லுவோம் சார், அது அங்க போயிட்டேன் சார், அந்த கதைலாம் கிடையாது. சோ ரிட்டர்ன் ஜர்னி இதெல்லாம் புரிஞ்சுக்க, இதெல்லாம் ஜோக்கு கிடையாது, வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது தெரியாம தான் உட்காந்துட்டு இருக்கோம் சார். அப்படின்னா வெறும் போறதுக்கு மட்டும் அது பேர் ஆன்வர்ட் ஜர்னின்னு வாங்க. There are two things. One is onward journey, return journey. Onward journey is what? One way. Return journey is what? Going and coming back. Going and coming back. Is it clear all of you? So correct ah புரிஞ்சுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். Now, if there are 10 trains flying between, not flying, flying between Chennai and Mumbai. There are 10 trains flying between Chennai and Mumbai. How many ways a person can travel or person can make the return journey? 100. A person can make the return journey how many ways? 100. Sir, going 10, coming 10. இப்ப நான் சொன்னதுல எதுலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நான் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வைக்கிறேன். There are 10 trains flying between Chennai and Mumbai. In how many ways a person can travel? Okay, how many ways that person can make return journey, but he should not use the same train route while coming back. அவ்வளவுதான்ப்பா. 10 into 90. இதெல்லாம் தான் fundamental principle on multiplication. This is what fundamental principle on multiplication. For example, look at this. If Chennai to Chengalpattu, there is no direct bus route ன்னு வச்சுப்போம். அவர் என்ன பண்றாரு, சென்னையில இருந்து, அதாவது செங்கல்பட்டு, அவர் செங்கல்பட்டுல இருந்து வரதுனால அவர் ரிட்டர்ன் ஜர்னி செங்கல்பட்டு டு சென்னை வச்சுப்போம். அங்க இருந்து சிங்கம்பத்துக்கு வரணும். சிங்கம்பத்து அது என்னது, அது என்னப்பா நடுவில் ஒரு ஊர் பேர் மறந்து போயிட்டேன். சிங்க பெருமாள் கோயில். சிங்கம்பத்து, ஐயோ எங்க ஊர் பக்கத்துல இருக்குப்பா, அது களக்காடு பக்கத்துல இருக்குது சிங்கம்பத்து. நான் அத போய் சொல்லிட்டேன். ஓகே 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 ஓகே. சிங்க பெருமாள் கோயில் செங்கல்பட்டுல இருந்து சிங்க பெருமாள் கோயில், அங்க இருந்து தாம்பரம், இப்படிதான் அவர் வரணும்னு வச்சுங்க. இப்படிதான் ஒரு டர்ன் ஜர்னி பண்ணணும். ஓகே, this is the way he has to make the journey. If there are 5 bus routes available between Chengalpattu to Singaperumal Koil, and there are 4 bus routes available between Singaperumal Koil to Tambaram, in how many ways he can make the journey, onward journey? Say loudly. 20. First question is over. Yeah, sir. First, he travels from A to B, and அவ்வளவுதான்பா. அந்த இடத்துல மீனிங் புரியுதுல உங்களுக்கு? தேங்க்யூ. ஆண்டுக்கு மீனிங் புரியுதுல? ஆண்டு என்னது? மல்டிப்ளிகேஷன். இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் சார் போதும் போயிட்டு வாங்கன்றது, ஏன்னா பேசிட்டே இருமா நல்லா கைத்தட்டு என்ன அர்த்தம். இன்னொன்னு உண்மையிலே சார் கரெக்ட் சார்னு கைத்தட்டுறது. நான் 2வதுன்னே புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா இல்லாட்டி மனசு கஷ்டப்பட்டுருவேன் நானு. ஓகே, now listen here. A to B 5 bus routes, B to C 4 bus routes. In how many ways he can make the journey? 5 into 4. Now you will give me the answer. See, in how many ways we can make the return journey? எவ்வளவு வருது? 400. A to B and B to C onward. நடுவில் என்ன யூஸ் பண்றோம்? அப்புறம் ஆறான்னு, அதுக்கப்புறம் என்ன வரும்? and என்ன வரும்? C to B and கரெக்டா? 5 into 4 into 4 into 5. Total how many ways? இந்த கொஸ்டின் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, புக்ல இருக்குது. A to B, B to C traveling. அதுல ஒரு கண்டிஷன் வைப்பாங்க, என்ன நினைக்கு, in how many ways he can make this return journey such that he should not use the same bus route while coming back. புரிஞ்சதா கொஸ்டின்? அவன் எத்தனை வயசுல ரிட்டர்ன் ஜர்னி பண்ணலாம், ஆனா போன பஸ் திரும்ப யூஸ் பண்ண கூடாது. நீங்க கரெக்ட் சொல்லுப்பா. 240 அவ்வளவுதானே. என்ன வரும் சொல்லுங்க? 5 into 4. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வரும்போது அவ்வளவுதானப்பா. ஏன்னா வரும்போது என்ன பண்ண கூடாது, அதே பஸ் யூஸ் பண்ண கூடாது. வேலை முடிஞ்சது இல்ல. Is it clear? Okay. இன்னொரு சம் சொல்ற பாருங்க. நம்பர் லாக் பார்த்திருக்கீங்களா? நம்பர் லாக்
ஒரு சூட் கேஸ்ல 3 இருக்கும் ரிங் அப்படி வச்சுப்போம். உங்க மொபைல்ல 4 பட்டன் இருக்கு. ஓகே, see, to open that suitcase, number lock has got 3 rings and each ring contains 10 digits. 0 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் 10 digits இருக்கு. 9 வரைக்கும் சொல்லிட்டு 10 digits சொல்றீங்களா? 0ல இருந்து 9 வரைக்கும் சொல்லிருக்கேன். கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். 0 to 9 10 digits. Now, in how many ways I can open that box? 10. அப்படின்னா அந்த இதுக்கு லாக்கே தேவையில்லை, ஒன்னே ஒண்ணுதான் தேவை. நான் கொஸ்டினை புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். in how many ways I can open the box? எனக்கு ஒரே ஒரு காம்பினேஷன் தான் மட்டும் தான் பாக்ஸ் ஓபன் பண்ண முடியும். நான் கேட்கல, என்ன கேட்கல, டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸே கேட்கல. கரெக்டா கொஞ்சம் யோசிச்சு பாரு. 10 ஃபேக்டரியல் வேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோ, எந்த நம்பர் போட்டாலும் திறந்துடும். அதுக்கு எதுக்கு லாக் போடணும்? திறந்துட்டே போயிடலாமே. ஓகே, ஒன்லி ஒன் வே. சரி, how many wrong attempts? அதுதான் கொஸ்டின் ஆக்சுவலா. 900 ஏன் அப்படின்னா, see, மொத்தம் 3 ரிங் இருக்குல்லப்பா. For the first ring, how many options are available? And total 1000 combinations I can have. அதுல ஒரு காம்பினேஷன் அது, but the 999 combinations wrong. இது கொஸ்டின் வரும். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இது ஒரு 2-3 டைம்ஸ் வந்துருச்சு இதே கொஸ்டின். ஓகே, நான் சும்மா செங்கல்பட்டு தாம்பரம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டருக்கான தான் கொண்டு வந்தேன். மற்றபடி அங்க A to B வந்துடும். இஸ் இட் கிளியர்? A to B வந்து சேர்ந்துரும். ஓகே, ஃபைன். சோ இதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆன் மல்டிப்ளிகேஷன். யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்ப பாருங்க, ஐ எம் கனெக்டிங் திஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆன் மல்டிப்ளிகேஷன் வித் பெர்முடேஷன். இப்ப கவனிங்க, மொத்தம் 4 சீட் இருக்கு. ஓகே, okay, there are 10 students. Okay, there are 10 students. We need to arrange them for a photograph. We need to arrange them for a photograph. Is it clear all of you? Fine. நான் மாத்தி எழுதிருக்கேன். புரியுதா? 4 ஸ்டூடெண்ட் 10 சீட். ஓகே, அப்படி மாத்திரம் வரும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Now, we need to arrange them on these 10 seats. 4 people. 4 people to be arranged on the 10 seats. Please understand the word arranged. I'm using the word arranged. 4 people to be arranged on these 10 seats. Now tell me, my dear, first person, how many seats are available? 10 seats. So first person, 10 ways. He can accommodate it in 10 ways. Is that right? First person can be accommodated in 10 ways. And or what? And for the second person, ஏற்கனவே ஒருத்தன் உட்காந்துட்டான் சீட்ல, இங்கே ஒரு சீட்ல. அவன் மேல எல்லாம் உட்கார கூடாது சார். அவன் மேல போய் உட்காந்து என்ன சார் பண்ணுவீங்க? அவனே எட்டி வச்சிருவான். So for the second person, அப்புறம் 6 5 4 புள்ளைய பண்ணுங்க. இருக்கிறது 4 பேருப்பா. 4 பேர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. Is it clear? This is fundamental principle on multiplication. இது fundamental principle on multiplication. நான் உங்களுக்கு சொன்னேன், I will connect this fundamental principle on multiplication with your permutation formula. Look at this. நான் இப்ப என்ன பண்றேன், இது factor notation கன்வெர்ட் பண்ண போறேன். இது factor notation கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிருக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மேக்ஸ்ல இப்படிதான் பண்ண கூடாது, கரெக்டா இல்லையா? இப்படி பண்ண உடனே என்ன பண்ணும்? எதை மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ணுமா? சரி சார், மேல என்ன வரும், கீழே என்ன வரும்? Can we write like this? Say so, no, my dear. So, is it 10 factorial? கீழே 6 இருக்குல்ல, 6 இதுல 2 நம்பர் இன்வால்வ் ஆயிருக்கு. What are the 2 numbers involved? 10 and 4. 10 seats, 4 students. Other basisல, can you write it as 10 minus 4? Say so, no, my dear. So, sir, out of 10, 4 to be arranged, sir. Out of 10, 4 to be arranged. 10 factorial by 10 minus 4 factorial.
Same way, out of n are to be arranged. என்ன வரும் சொல்லுங்க? Say loudly, what will come? இதுதானப்பா ஃபார்முலா படிக்கிறீங்க. கரெக்டா? இதுதான ஃபார்முலா நம்ம படிக்கிறோம். This is what we call it as formula. எதுக்கு அதெல்லாம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்ததா ஃபார்முலாவே. ஓகே, இந்த பீன்றதுக்கு எதுக்கு டினோட் பண்றோம் சொல்லுங்க? ஃபார் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு பி யூஸ் பண்றோம். ஓகேவா? சரி. சோ இதுக்கு அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, லிசன் ஹியர். ஹியர் ஃபார்முலா இது முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் மல்டிப்ளிகேஷன் வச்சு தான் நான் என்ன பண்ணேன்? பர்முடேஷனே கொண்டு வந்தேன். டு யூ ஆல் அக்ரி? இந்த பர்முடேஷன் வச்சு தான் காம்பினேஷன் கொண்டு வருவேன். அதனால அது கூட கனெக்ட் பண்ணுவேன். புரிஞ்சுக்கங்க. ஓகே, எல்லாமே இன்டர் கனெக்டட். நம்ம வேலோட்டமா படிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் கரெக்டாக படிச்சீங்கன்னு நினைக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, now listen here. So NPR is equal to what? Correct? ஞாபகத்துல வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டா நல்லது, கேட்டா அதை விட நல்லது. பிரச்சனை இல்லை. For example, 10p3 for all we have to find out. 10p3 for all we have to find out. No need to apply it in the formula. ஒன்னும் இல்லை, என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். 10 into 9 into 8. Multiply 3 consecutive numbers. 10p4. கரெக்டா இல்லப்பா? 6p4. This much only you remember. Okay, இது தெரிஞ்சுனா போதும். இதுக்கு மேல ஒண்ணும் தேவையில்லை. ஓகே, இப்போ பர்முடேஷன்ல நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். ஒரே எக்ஸாம்பிள், அதுல விதவிதமா சம் போடுவோம். கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஒரு 50 சம்ஸ்க்கு மேல இப்ப சால்வ் பண்ண போறோம் பர்முடேஷன் மட்டும். ஓகேவா? ஆனா எல்லாமே ஓவரலா தான் சால்வ் பண்ண போறோம். ஓவரலாவே தான் எல்லா சம்மும் சால்வ் பண்ண போறோம். எதுவுமே என்னது கிடையாது, உட்கார்ந்து எழுதிட்டுலாம் இருக்க போறது இல்ல. அப்புறம் நான் ஒரே ஒரு சம் தான் நான் சொல்லி கொடுப்பேன். அதே பேட்டர்ன்ல 10 சம் இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, ரெடியா? எஸ். நவ லுக் அட் திஸ். இது நம்ம என்ன பார்க்கிறோம்? அரேஞ்ச்மெண்ட். வாட் யூ ஆர் சேயிங்? அரேஞ்ச்மெண்ட். பர்முடேஷன்ல there are two types of permutations. One is linear permutation, other one is circular permutation. What is linear permutation? The line now உட்கார்ந்திருக்கீங்கல்ல, இது linear permutation. Straight line உட்கார்ந்தா linear permutation. இது ஒரு round table குள்ள உட்கார்ந்திருந்தா circular permutation. So there are two permutations. தயவு செஞ்சு linear permutation நல்லா கத்துக்குங்க. அதை கத்துக்கிட்டு அதுல இருந்து நான் circular permutation எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி கொடுத்துருவேன். நான் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி தரேன். நான் கான்செப்ட்ல நிறைய எதிர்பார்க்காதீங்க. என்னோட ரெகுலர் கிளாஸ் ஃபுல்லா கான்செப்ட்ல போகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது? எக்ஸாம் ஓரியன்டட் தான். கொஸ்டினை பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இல்ல நான் லீனியர் பெர்முடேஷன் சொல்லி கொடுப்பேன். அதுல இருந்து என்ன பண்ணிடுவேன்? சர்க்குலர் பெர்முடேஷனை கனெக்ட் பண்ணுவேன். சோ அதுக்காண்டி ஒழுங்கா கவனிங்க. லீனியர் பெர்முடேஷன். லீனியர் பெர்முடேஷன் என்னது? ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன்ல. ஓகே, நவ லுக் அட் திஸ். இல்ல ரெண்டு இருக்கும்பா. ஒன்னு வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். Without restriction. Next, one is without restriction, other one is what? With restriction. Sir, what is the without restriction and with restriction, sir? First, without restriction. Okay, இப்போ 5 students இருக்காங்க. 5 students to be arranged on 5 chairs. 5 students to be arranged on 5 chairs. இதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணோம். 10 students, sorry 10 seats, 4 students. No restriction. யார் வேணாலும் எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். 5 students to be arranged on 5 chairs. யார் வேணாலும் எதுனா உட்காந்துக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? 5 students 5 chairs, 5p5. 10 students, sorry, for என்னது? 4 students 10 chairs, 10p4. இந்த 5p5 6p6லாம் சிம்பிளா என்ன பண்ணிடலாம்? ஃபேக்டோரியல்ல போட்டு விட்டுருங்க. இப்போ 7 physics books can be arranged among themselves 7 factorial ways. 7 பிசிக்ஸ் புக் இருக்கு, அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணணும். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, அப்ப என்னது இது? 7 ஃபேக்டோரியல். 5 people to be arranged among themselves 5 factorial. ஓகேவா? So 10 people to be arranged among themselves. இங்க எந்த கண்டிஷனும் கிடையாது. The letters of the word equation, the letters of the word equation arranged among themselves. மொத்தம் 8 லெட்டர்.
நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நத்திங். இஸ் தட் ரைட்? அதுதான் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தா பிரச்சனையே இல்லை. வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தா பிரச்சனையே இல்லை. இப்ப எங்க வருது? வித் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த வித் ரெஸ்ட்ரிக்ஷன் கூட வெறும் 3 மெத்தட்ல முடிச்சிடலாம். வெறும் 3 தான். நீங்க ஜென்ரலா எல்லாமே டே டு டே லைஃப்ல இருந்தா எக்ஸாம்பிள் எடுப்பேன். நம்ம யோசிக்கிறோம்ல, பர்முடேஷன் காம்பினேஷன்ல எங்க மேத்ஸ்ல எங்க போய் யூஸ் பண்ண போறோம்ட்டு டெய்லி அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்லப்பா, அரேஞ்ச்மெண்ட்ப்பா. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எந்தெந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்? இப்ப பாருங்களேன், பாய்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கேர்ள்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு. இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். கரெக்டா இல்லையா? பாய்ஸ் எல்லாம் ஒரு சைடு உட்காந்துருக்கீங்க, இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். கேர்ள்ஸ் ஒரு சைடு. இது என்னது? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். பாய்ஸ் ஆர் டுகெதர், girls are together, categories are together. Can we say like that? Question படிச்சீங்கன்னா there are 7 physics books, 8 chemistry books, 12 mathematics books, and we need to arrange them on a shelf so that all the physics books are together, all the chemistry books are together, all the mathematics books are together. Is that right, all of you? Yes. இது ஒரு together. First category together. First என்னது? category together. இப்போ girls உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல தான் உட்காருவோம், பக்கத்துல தான் உட்காருவோம். அப்படின்னு என்னது? பர்டிகுலர் டுகெதர். அப்படி என்னது? பர்டிகுலர் டுகெதர். இது ரெண்டாவது. மூணாவது அரேஞ்ச்மெண்ட் என்னவா இருக்கும்? நாங்க ரெண்டு பக்கத்துல உட்கார மாட்டோம் சார், நாட் டுகெதர். இதை தவிர அரேஞ்ச்மெண்ட்ல சும்மா ஜென்ரலாவே வேற எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்? ஒண்ணு எல்லாரும் உட்காரலாம் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னது? கேட்டகரி வைஸ் பிரிக்கலாம், அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ரெண்டாவது. மூணாவது என்னது? பர்டிகுலரா இவங்க மட்டும் தான் உட்காரலாம். மூணாவது. நாலாவது என்னது? இவங்க எல்லாம் உட்காரக்கூடாது. வேற ஏதாவது சான்சஸ் இருக்காப்பா? நீங்க டே டு லைஃப் சும்மா சாதாரணமே சொல்லுங்களேன். சார் இப்படி கூட இருக்கலாம்ல சார், அப்படி கூட இருக்கலாம்ல சார், ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எதுவுமே கிடையாதா? என்னது? சாஞ்சி உட்காரலாமா? ஓகே. ஓகே, லிசனியா. எப்பா இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுப்பா. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். லிசனியா, இது புரிஞ்சுதா? பர்முடேஷன் முடிக்க போறேன், கவனிங்க. லிசனியா, வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ல 3 டைப் தான். ஒன்னு என்னது? கேட்டகரி. நம்ம வைக்கிறதா பேரு. உனக்கு எது புரியுதோ எழுது. நெக்ஸ்ட் என்னது? ஓகே, அப்புறம் என்னது? நாட் டுகெதர். விடுங்கப்பா, நீங்க மட்டும் என்னடான்னு பேசலாம், உங்களுக்கு சிரிப்பு வரல. என்னடி சொன்னாங்க, உனக்கு சிரிப்பு வருது. வேலையை பாரு. ஓகே, கவனிங்க. வெயிட் லிசன் ஹியர். ஜோக்ஸ் லேட்டர், ப்ளீஸ் லிசன் திஸ். ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துப்பேன். அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस கேட்பேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட क्वेश्चंस நானே ஆன்சர் பண்றேன். சிச்சுவேஷன் மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்குங்க. சூப்பரா இருக்கும் பெர்முடேஷன். There are 10 students pa. There are 10 students going for a movie. 10 students are going for a movie. ஒரு படத்துக்கு போறாங்க. So கண்டிப்பா ரிசர்வேஷன் டிக்கெட் கொடுத்திருப்பாங்க, சீட் நம்பர்லாம் இருக்கும். Now, in how many ways they can be accommodated? Say loudly. 10. Why? No restrictions are. யார் வேணாலும் யார் பக்கத்துல வேணாலும் உட்காரலாம். Until unless யார் மேலே உட்கார கூடாது. So யார் பக்கத்துல வேணாலும் உட்காரலாம். அப்படின்னு ஒரு என்னது? 10 ஸ்டூடெண்ட் 10 சேர். It can be arranged among themselves in 10 factorial ways. Do you all agree, my dear? Without restriction. இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டுட்டு வரேன். அந்த 10 பேர்ல 5 boys 5 girls இருக்காங்கப்பா. ஓகே, 5 boys 5 girls இருக்காங்க. Now look at this. Question number 1. எப்படி சொல்லிருக்காங்க அன்னைக்கு? All the boys are together, girls are together. புரியுதா? கேட்டகரி டுகெதர் ஆயிடுச்சா? பாய்ஸ்ல ஒண்ணு உட்காரணும், மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நடுவுல இருக்கிறது 10 டிக்கெட். ஏதாவது லாஜிக்கெல்லாம் பேசுவாங்க. 10 பேர் தான் படத்துக்கு போறேன்னு ஆச்சு, 10 டிக்கெட் தான் இருக்குது. கரெக்டா? 11வது நான் எங்க வந்து உட்காருவேன்? கோச்சிக்கிறேனா? கவனிங்க. அப்புறம் இன்னும் அந்த ஜெனரேஷன் வரல. டீச்சர்ஸ் கூட பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் படத்துக்கு போறதுக்கு வரலுக்கு. நீங்களா போயிட்டு வந்துட்டீங்களா? வெரி குட். சரி, நல்ல விஷயம். சரி, எங்க கம்ஃபர்டபுளா இல்ல விடுப்பா.
கவனிங்க. Look at this, look at this. நான் அப்படி சொல்ல வரலப்பா, 10 பேர் போறாங்க, நீங்க அதெல்லாம் நடுவு கூட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கவனிங்க, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நீங்க என்னதுக்கு ஆகும்? நான் வேற ஏதாவது சொல்லி கவுண்டர் அடிச்சிருவேன். அதனால தயவு செஞ்சு கவனிங்க. 5 boys, 5 girls. Now all 5 boys are together, all 5 girls are together. In how many ways they can be arranged? Look at this. கவனிங்கம்மா, 5 boys, 5 girls, right? So all 5 boys are together. They can be arranged among themselves in how many ways? 5 factorial ways. All 5 girls are together. They can be arranged among themselves in how many ways? 5 factorial ways. Okay. So boys can be arranged among themselves in 5 factorial ways. Consider them as 1. All girls can be arranged among themselves in 5 factorial ways. Consider them as 1. Okay. ஏன்னா எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. ஏன்னா இப்ப எங்க மாத்தினாலும் எப்படி மாத்துவீங்க? 5 பாய்ஸ் இருந்துச்சுன்னா போய் மாறுவாங்க. அது மாதிரி 5 கேர்ள்ஸ் இருந்துச்சுன்னா மாறுவாங்க. அப்படின்னா மாறும் போது அது மாத்திக்கிட்டோம். ஓகே, கேட்டகரி ஆயிடுச்சு. Now, in how many ways these two can be arranged? 2 factorial. ஏன் சார் இவங்களுக்குள்ள எதுக்கு சார் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. See, இது ஒரு அரேஞ்ச்மெண்டாப்பா. இப்போ உடனே கேர்ள்ஸ் வந்து சண்டை போடுவாங்க. ஏன் சார் எப்ப பார்த்தாலும் பாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உட்காரணுமா? ஏன் நாங்க ஃபர்ஸ்ட் 5 சீட் உட்கார கூடாதா? வரலாம்ல? எஸ். ஓகே பாப்பா, இஸ் தட் ரைட்? இதுதானே? இதுதான் நான் என்ன சொன்னேன், இது 5 factorial ways, இது 5 factorial ways. கேட்டகரி எத்தனை இருக்கு? அப்படின்னா ஆன்சர் என்னது? 5 factorial into, is it clear all of you? 5 factorial into 5 factorial into categories are together. கரெக்டா? இப்போ ஒண்ணும் இல்லப்பா, ஒரு நிமிஷம் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டுட்டீங்க. Now, in how many ways 6 physics books, 7 chemistry books, 5 maths books can be arranged so that all the physics books are together, chemistry books are together, maths books are together? Tell me the answer. Answer which words? Hold on. Okay. போதுமா, எதுக்கு திடீர்னு ஊழலாம் விடுறீங்க? ஓகே, now listen here. Asiatics, Americans and Russian. அது ஏசியாட்டிக்ல வந்துருப்பா. ஸ்பெயினா? யூரோப்பியன். ஐயோ ஸ்பெயின். நான் கான்டினென்ட் எழுதிட்டு இருக்கேன். ஏசியான்றது ஒரு கான்டினென்ட், அமெரிக்கான்றது ஒரு கான்டினென்ட், யூரோப்பியன் 3வது கான்டினென்ட். ஓகே, ஏப்பா நான் ஜியோகிராஃபி லெக்சர் எடுக்கலாம். கவனி கவனி. ஓகே okay, listen here. There are 5 Asiatics, 4 Americans, 3 Europeans. Has to be arranged on a photograph. Arranged for a photograph. In how many ways they can be arranged so that all Americans are together, Asiatics are together, and the Europeans are together? Done. Okay. Now, in how many ways the letters of the word equation can be arranged? Sir, நீங்க restriction சொல்ல, மொத்தம் 8 லெட்டர் இருக்கு. So 8 letters can be arranged among themselves in how many ways? Okay. How many vowels? How many consonants? அடப்பாவமே, மொத்தமே 8 லெட்டர். அது ஆன்சர் சொல்லியாச்சு. அதுல 5 வவல் சொல்லியாச்சு, 4 கான்சனன்ட். நாளைக்கு எப்படிமா 9 ஆயிடுதமா? ஐயோ. ஓகே, உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமாவே தெரியலையா? கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்கம்மா. Listen here. In how many ways the letters of the word equation can be arranged so that vowels are together, all the consonants are together? Give me the answer. அவ்வளவுதானப்பா, ஒரே மாதிரி கொஸ்டின் தானப்பா இருக்கு. Is that right? Now, okay, please listen here. இது முடிஞ்சிச்சா? ஓகே, நான் ஒரே இதுல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பேன்.
இதுக்கப்புறம் உங்களுக்கு பிராக்டிஸே தேவைப்படாது. ஓகே, சோ கேட்டகரி டுகெதர் இஸ் ஓவர். கேட்டகரி டுகெதர் இஸ் ஓவர். நவ் பர்டிகுலர் டுகெதருக்கு வரும். திரும்ப சினிமா தியேட்டர் போலாம். ஓகே, மொத்தம் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு அசம்ஷன் ஒரு ஜோடி இருக்கு. வெயிட் 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 நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா புரிஞ்சுக்குங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒரு ஜோடி இருக்கு அப்படின்னா இன்டர் கண்டிஷன் என்னது? ஒன்னு. அதான் காரணம். அதான் பர்டிகுலர் டுகெதர். இஸ் தட் ரைட்? சே ஆர் நோ மை டியர். Out of 10, 2 particular people want to sit next to each other. 2 particular people want to sit next to each other. So apna nalla kavaninga. So these two are always together. Ana avanga rendu perum kavaninga. Romantic vasanam solra. Sir, ஈருடல் ஓர் உயிர் சார். Okay, கவனிங்க. Look at this. So கவனிங்கப்பா. 2 particular, அதாவது ஜோடி, இது ஹிடன் கண்டிஷன். இந்த ஜோடி என்னது? டுகெதர். நவ் இவங்களுக்குள்ள எந்த கண்டிஷனும் கிடையாது. யார் லெஃப்ட்ல உட்காரணும், யார் ரைட் உட்காரணும், அதெல்லாம் கண்டிஷன் கிடையாது. ஓகேவா? உட்கார்ந்தா போதும், அவ்வளவுதான். பக்கத்துல உட்கார்ந்தா போதும், பக்கத்துல உட்கார்ந்தா போதும். ஓகே, now look at this. Wait, யாரா கார்னர் சீட் என்னது? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க கொண்டு வரக்கூடாது. கவனிங்க. எங்க வேணாலும் உட்காரலாம், கார்னர் கிடையாது. கார்னர் சீட் கிடையாது, எங்க வேணாலும் உட்காரலாம். Now look at this. Now first what we need to do, I'll tell you. We need to arrange them first. இந்த ரெண்டு பேரை first arrange பண்ணனும். In how many ways we can arrange? 2 factorial ways. In how many ways we can arrange? 2 factorial ways. Now tell me, in front of you, how many students you have got? 9. 1, 2, 3. ஏன்னா எங்க போனா இந்த ரெண்டு ஒன்னாதான் பக்கத்துல போய் வருவாங்க. கரெக்டா இல்லையா? எங்க நீங்க மாத்தாலும் இவங்க ரெண்டு ஒன்னாதான் போறாங்க. நீ என்ன நல்லா யோசிச்சு பாரு. நீங்க கூட போயிருக்கீங்க அப்படின்னு எனக்கு அப்படியே கைப்பிடிச்சிட்டே போயிட்டே இருப்பாங்க. இங்க இடத்துல படம் ஒழுங்கா தெரியல, நீ இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னாதான் போய் வருவாங்க. பாத்திருக்கீங்கல்ல? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீயும் அதுல இருந்திருக்கியா? சில பேர் இருக்காங்க. ஓகே, நீயும் நாளைக்கு மாட்டினா அப்படிதான் இருப்ப. ஓகே, சோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So what is the answer? 2 factorial into? Say loudly, 2 factorial into? அவ்வளவுதான். இப்போ instead of 2, 3 wants to sit together. யா சன்ல கேட்காத, அதெல்லாம் கேட்க கூடாது. ஒரு பேச்சு சொல்றாரு. ஓகே, ஐயோ, ஏப்பா இதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, அந்த 10 பேர்ல நம்ம த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க. நான் எடுப்பு கூட இவனுங்க 44, நீ அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்க யாரா இருந்தாலும். விஜய் ஃபேன்ஸ், நான் இதுக்கு பொறுப்பு கிடையாது. ஆனா நல்ல எக்ஸாம்பிள். Now look at this. These two always want to sit next to these 3. Sorry, ஏன்னா அது உண்மைதான், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, அவங்க எங்க போனாலும் 3 பேர் ஒன்னாதான் போவாங்கன்னு வச்சுக்கோங்க. Now in how many ways, please listen here, in how many ways these 3 people, enough, how many ways these 3 people can be arranged? 3 factorial and consider them as 1. ஓகேவா? ஒண்ணே மூடல் ஓர் உயிர்லாம் சொல்லக்கூடாது. அது உண்மையா இருந்தாலும் எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஓகே, listen here. So now how many we have to consider them as 1. Now tell me, my dear, in front of you how many students? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So 3 factorial into 8 factorial. Is that right? 3 factorial into 8 factorial. இப்போ இததான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்முலா போடுவாங்க. இதே இது ஃபார்முலா இல்ல, நான் எனக்கு ஃபார்முலாவே பிடிக்காது ஆக்சுவலா. எவ்வளவு ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது. நான் look at this. இதுதான் ஃபார்முலா. டுகெதருக்கு உண்டான ஃபார்முலா என்னது? n minus r plus 1 factorial. இப்போ ஒண்ணு இல்ல, இந்த 10ல 3 together, 7 not together கிடையாது, 3 are together. ஆன்சர் என்ன சொன்னீங்க?
என்ன பண்ணிக்கணும் 3யும் 7யும் எழுதிக்கிட்டு 3 ஃபேக்டோரியல் இது 1 இல்ல 1 plus 7 8 இது ஒரு இது இருக்கு ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க total how many students and how many wants to together 10 minus 3 7 plus 1 8 factorial into இது ஃபார்முலா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஃபார்முலால வந்து செகண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நாளைக்கு ஃபார்முலா பத்தி கவலைப்பட வேண்டாம் எந்த நம்பர் இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு போயிடலாம் இஸ் இட் கிளியர் all of you now for example boys and girls only boys are together boys மட்டும் நாங்க எல்லாம் ஒண்ணா தான் உட்காருவோம் only boys are together அதேதான்ப்பா 5 factorial into அவ்வளவுதான் ஆன்சர் 5 factorial into same is it correct now come to this there are 6 physics books 7 chemistry books 5 mathematics books to be arranged on a shelf so that such that only physics books are together 6 factorial into very good சொல்லுங்க என்ன வரும் 6 factorial into 13 factorial ஏன்னா அங்க physics books are together ல அப்பனா not physics எத்தனை இருக்கு 12 இருக்கு not physics எத்தனை இருக்கு 12 physics not physics ரெண்டே கேட்டகரியா தான் பிரிக்கணும் okay physics books are together not physics how many are there now tell me what is the answer 6 factorial into do you all agree my dear in how many ways only chemistry books are together very good 7 factorial into 12 factorial in how many ways only maths books are together perfect there are 5 Asiatics 4 Americans and 3 Europeans to be arranged on a photograph now in how many ways only Europeans are together very good how many ways only Asiatics are together how many ways only Americans are together the letters of the word equation to be arranged so that only vowels are together only consonants are together முடிஞ்சு போச்சா அவ்வளவுதானா செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சா பர்టిక్యులர் டுகெதர் ஓகே இப்போ தேங்க் யூ இப்போ இந்த ரணகளத்துல ஒரு கிளுகளை புத்துக்கிட்டீங்க எப்படி வச்சிருங்க நான் எழுதுனே உடம்பு சரியில்லை உங்களுக்கு பெண்ண போய் மாத்திரை எல்லாம் போட்டு வாங்க கோ 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 ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காராதீங்க ஓகே புரிஞ்சதாப்பா யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் அதுதான் சரி லெட் அஸ் கம் பேக் டு தி எக்ஸாம்பிள் படத்துக்கு போறோம் ஓகே இன்ட்ரோல் வந்துச்சு ஜோடி இருக்குது உள்ள இன்ட்ரோல் வந்துருச்சு பாப்கார்ன் ஃபைட் இப்போ என்னப்பா கண்டிஷன் சேல் ஆகலி இப்போ என்ன கண்டிஷன் பக்கத்துல பக்கத்துல உட்கார கூடாது கரெக்டா இல்லையா அதான கண்டிஷன் தட் ஜோடி நாட் டுகெதர் ஃபைட்டை பொறுத்து நடுவில் எத்தனை பேர் உட்காரலாம் முடிவு பண்ணுவாங்க சின்ன ஃபைட்டா இருந்தா ஒரு ஆளு கொஞ்சம் பெருசா இருந்தா 2 பேர் 3 பேர் 4 பேர் பெரிய பெரிய ஃபைட்டை பொறுத்து சுத்தமா இல்லனே வெளியே போயிடுவாங்க பட் இங்க என்னது எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி சான்சஸ் இருக்கு ஓகே நவ தி क्वेश्चन இஸ் இன் how many ways they can be accommodated क्वेश्चन புரியுதா இல்லையா you all understood the question say loudly man you all understood the question so இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார கூடாது two are not together அதுதான் क्वेश्चन now 10 ஜோடி ஓகே இந்த கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 8 பேர் அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா இந்த 8 பேர் தான் எனக்கு நல்ல பசங்க எனக்கு படம் பார்த்தா போதும் சோறு முக்கியமா சங்கம் முக்கியம் சோறு தான் முக்கியம் பிரச்சனை இவங்க 2 பேர் தானே டேய் நீ எங்கடா படத்தை மட்டும் காமிச்சிடா கரெக்டா இல்லையா சோ இவங்க படம் மட்டும் தான் பாக்குறாங்க in how many ways first we need to arrange these people these 8 people in how many ways they can be arranged போட்டோங்க 8 people can be arranged 8 factorial ways okay கரெக்டா இல்லையா 8 factorial ways now இப்போ மீதி எத்தனை பேர் அரேஞ்ச் பண்ணோம் கண்டிஷன் ஃபுல்லா உங்களுக்கு தான் இருக்குது கரெக்டா இல்லையா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க
புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. லுக் அட் திஸ். ஓகே, 8 பேர் இருக்காங்கல்ல. இப்ப அந்த 2 பேரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒருத்தர் உட்கார்றாரு, அடுத்தவர் ஒண்ணு இவங்க, அதாவது ஒருத்தர் விட்டு உட்காரலாம், அல்லது 2 பேரை விட்டு உட்காரலாம், அல்லது 3 பேர், அல்லது 4, அல்லது 5, 6, 7, 9, ஆக்சுவலா அது 8, இந்த மாதிரி இருக்கலாம். கரெக்டா இல்லையாப்பா? இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சோ அந்த 2 பேருக்கு எத்தனை இடம் அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 places available for them. Out of 9, how many to be arranged? So in how many ways they can be arranged? 9p2. Okay, கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியலனாலும் தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. யாருக்கு படம் மட்டும் தான் முக்கியம்? எத்தனை பேர் ஒன்னா உட்கார மட்டும் சொல்றாங்க? 2 not together. 2 not together or never together. Okay, now look at this. அந்த 8 இருக்கு அப்படின்னு நினைக்கு ஒன்னு ஆட் பண்ணிக்கோ. என்னது? 9. மீதி அந்த 2 பேரும் போட்டணும், அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ ஒண்ணும் இல்ல. 3 are never together. 3 are never together. 3 are never together. அதே 10 பேர் 3 are never together. Tell me. 8p3. 8p3. 4 are never together. 7p4. Is that clear, all of you? Say yes or no? Say yes or no? Not together க்கு இதான் அர்த்தம். ஓகே, நாட் டுகெதருக்கு இதான் அர்த்தம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த இது மட்டும் ஒரு சிலருக்கு புரியாம போயிடும். எதுக்காண்டி மொத்தமே இருக்கிறது 10 சீட்டு, மொத்தமே இருக்கிறது 10 சீட்டு, இதுல எப்படி 9 சீட் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 சீட்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் என்ன பண்றேன், உங்களை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சுட்டு அந்த சீட்ல நான் போய் உட்கார்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அந்த சீட்ல உட்காரேன். அந்த மாதிரி 9 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புரியுது அவங்களுக்கு? அதுல 2 இடத்துல அவங்க உட்காருவாங்க. That is what 9p2. Is that clear, all of you? Okay, now tell me. There are 6 physics books, 7 chemistry books, 5 mathematics books. In how many ways the books can be arranged so that no physics books are together? No physics books are together. 12 factorial into அவ்வளவுதான்பா, ஒண்ணுமே இல்லப்பா. நெக்ஸ்ட், no chemistry books are together. 12p, அவ்வளவுதான். Okay, no chemistry books are together. No maths books are together. அவ்வளவுதானே? Now Americans, Asiatics, Europeans, no Europeans are together. 10p3, no Americans are together. 9p4, no Asiatics are together. அவ்வளவுதானப்பா, முடிஞ்சு போச்சா? இங்க வாங்க, ஈக்குவேஷனுக்கு வாங்க. இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க, இதுதான் முக்கியம். Equation. How many ways the equation can be so that no consonants are together? 5 factorial into. Okay. Now no vowels are together. வராதுல்ல, அந்த ஆப்ஷனே கிடையாது. வாய்ப்பே இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா. எனக்கு பாருங்களேன், இருக்கிறது 4 இடம், அதுல எப்படி 5 பேர் அரேஞ்ச் பண்ண முடியும்? கரெக்ட் தானே? சோ இது பாசிபிள் கிடையாது. அப்படி என்ன சார் பண்ண விட்டுருணும், வராது, நாட் பாசிபிள். அதுக்காண்டி நான் கொண்டு வந்து இடத்த கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகேவா? எஸ், யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? எவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ணிட்டீங்க பாருங்க. டுகெதர், பர்టిక్యులர் டுகெதர் எல்லாத்தையும் முடிச்சாச்சா? இதெல்லாம் தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையாப்பா? இப்போ இதுல இன்னொரு டைப் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு என்னது, ஃபுல்லா பர்முடேஷன் காலி. என்னது அப்படின்னா, இப்போ ஈஸியா தானப்பா இருக்கு. இதெல்லாம் தானப்பா क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி क्वेश्चंस. இதுல என்ன ஒரே சேலஞ்ச் அன்னைக்கு, டிஜிட் ப்ராப்ளம் மட்டும் என்னது இந்த பேட்டர்னுக்குள்ள பொருந்தாது. டிஜிட் ப்ராப்ளம் ரேரா தான் क्वेश्चंस வருது.
இந்த வாட்டி வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரலாம். ஓகே, ஆனா 90% எப்படி வருது? நான் இப்ப சொல்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா படிக்கிறேன் லொட் டூ லெசன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிம்பிளாட்டு நான் சொல்ற மெத்தட் ஃபிங்கர்ஸ்லயே முடிச்சிடலாம். ஓகே, டுகெதர், நாட் டுகெதர், என்ன பண்ணும், ஓகே, பர்டிகுலர் டுகெதர், இந்த டைப்ல தான் எல்லாமே இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, பாருங்களேன். Mississippi. I hope you understand the difference between previous question and this question. What is it? Letters are repeated. Letters are எத்து பத்தி கவலைப்படாதீங்க. நான் சொன்ன ஒரே மெத்தட் தான். லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா வேற மெத்தட்லாம் கிடையாது. ரெடியா இருந்துக்கிறீங்களா? கவனிங்க. மொத்தம் எத்தனை லெட்டர்? 11. இல்ல ரெப்பிடேஷன் இருக்கா? எதெல்லாம் ரெப்பிடேஷன்? Yes, how many times? I how many times? P how many times? Yes, 4 times. P 4 times. No, sorry. P 2 times. I simple என்ன பண்ணோம்? 11 factorial divided by repetition தான் போடணும். இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணணும்? repetition கீழ எழுதணும். In how many ways the letters of the word arrange can be arranged? Two factorial into correct இல்லையா? 2 factorial into 2 factorial. Is it clear all of you? இது புரியுதுல்ல? இது உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அத இப்ப பார்க்க போறோம். Now let us take Mississippi. நான் பெரிய லெட்டர் உள்ளது நான் சொல்லி தரேன். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க? சின்னதை நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி டுகெதர். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? கேட்டகரி டுகெதர். வேர்ட்ஸ் வந்தனால என்னது? வவல் கான்சனன்ட்ஸ் தான் கேட்டகரி. எஸ், வவல்ஸ் எத்தனை இருக்கீங்க? 4. 1 2 3. ஓ, அங்க இருக்கா? அது என்னமோ நினைச்சிட்டேன். ஓகே, வவல்ஸ் 4. கான்சனன்ட்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அசம்ஷன் பண்ணும்போது எல்லாம் வேற வேற லெட்டர்னு நினைச்சுங்கப்பா. அப்படின்னா தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். Now vowels how many? Consonants. In how many ways the letters of the word Mississippi can be arranged so that all the vowels are together and the consonants are together? இது வந்துச்சா? இதோட முடிச்சிடுமா? ஆனா இங்க ரிப்பீட்டேஷன் இருக்கு. நல்ல எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுங்க? டிவைடட் பை. அதுதான் ஆன்சர். மெத்தட் தான் மாத்தணுமா? மெத்தட் மாத்தல. ரிப்பீட்டேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? கீழே அதை டிவைட் பண்ணா வேலை முடிஞ்சது. Is that clear all of you? Say yes or no? Now in the same question, இப்போ வந்து இது வந்து கேட்டகரி டுகெதர் முடிச்சாச்சு. Now arrange. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. In how many ways the letters of the word arrange can be arranged so that only vowels are together? No, sorry. Vowels are together, consonants are together. இங்க vowels எத்தனை இருக்கு? Consonants. ஆன்சர் சொல்லுங்க. ஏன் காத்து குறையுது? சொல்லுங்க. 2 factorial divided by அவ்வளவுதான் ஆன்சர். 3 factorial கரெக்டா into 4 factorial divided by இங்க என்னெல்லாம் பண்ணுமோ அதுதான் இங்கேயும். இதுக்கு புது மெத்தட் கிடையாது. எக்ஸ்ட்ரா மட்டும் என்ன வரும்? டிவைடட் பை வரும். இஸ் தட் கிளியர்? into 2 factorial விட்டீங்களா? அதே முதல்ல நானே விட்டேன். கரெக்டா இல்லையா? கேட்டகரிஸ் டுகெதர்ல அந்த கேட்டகரி வவல்ஸ் கான்சனன்ட் 2 factorial விட்டோமே. சோ இங்க பாரு, இங்கே நான் விட்டேன் பாரு. கரெக்ட் தானே? வவல்ஸ் ஃபர்ஸ்ட், கான்சனன்ட் செகண்ட், இல்ல கான்சனன்ட் ஃபர்ஸ்ட், வவல் செகண்ட். பத்தியா? வெரி குட். நவ இது டுகெதர். அதாவது என்ன டுகெதர்? கேட்டகரி டுகெதர். நெக்ஸ்ட் பர்టిక్యులர் டுகெதர் போலாமா? In the letters of the word Mississippi. Letters of the word Mississippi. In how many ways the letters of the word Mississippi can be arranged so that only S are together? Only S together. Yes எத்தனை இருக்கு? Others? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க ஆன்சர் என்னது? எயிட் ஃபேக்டர் இல்லப்பா அது. மறந்துட்டீங்களா? 4 factorial into இது மட்டும் எக்ஸ்ட்ரா
அவ்வளவுதானப்பா. நம்ம ஏதாவது இது வரைக்கும் மெத்தட் மாத்தி இருக்கிறோமா? ஒண்ணுமே மாத்தல. ஒரு சின்ன லாஜிக் நம்ம அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எக்ஸாம்பிள் கரெக்டா புரிஞ்சிருச்சுனாலே இதுதான் ப்ராப்ளம்ஸ். ஓகே, வேற எதுவுமே உங்க சிலபஸ்ல வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? ஒன்னு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் மல்டிபிளிகேஷன் இருக்கும், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா என்ன டிஜிட் ப்ராப்ளம்ஸ், அதை மட்டும் நீங்க பாருங்க. ஓகே, டிஜிட் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படின்னா எனக்கு வெரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோத்தையும் கொண்டுட்டு வந்து ஒரு மெத்தட்ல கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஓகே, அதனால ட்ரை பண்ண டைம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஏன்னா ரேரா தான் வருது, அதனால அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. In how many ways the letters of the word arrange can be arranged so that only vowels are together? 3 factorial into அவ்வளவுதானப்பா. Only A's are together. 2 factorial into 2 factorial into ஏமா கவனிங்க, இங்க பாருங்க, total 7 letters are A's are together, so 2 factorial ways into 2 factorial into 6 factorial divided by next only R's are together and only A's are together. A's are together, R's are together. Look at this, 7 letters, A's are together, R's are together. Answer சொல்லுங்க. 1 2 3 4 5 சொல்லுங்க பாப்பா. So 2 factorial கட் ஆயிடும். Answer 5 factorial. முடிஞ்சு போச்சு. Clear all of you? இப்ப நான் எப்படி கேட்டாலும் ஆன்சர் வருது இல்ல? லாஜிக் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு லாஜிக் ஒண்ணுதான். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இது உட்காந்து பக்கம் பக்கமால எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எதை அரேஞ்ச் பண்ண போறோம், டுகெதர் என்னது, நாட் டுகெதர் என்னது, பர்டிகுலர் டுகெதர் என்னது, இந்த வித்தியாசம் தெரிஞ்சா யார் வேணாலும் சால்வ் பண்ணாமா இல்லையா? உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு others are you able to follow it or not? Say loudly, are you understanding it or not? Okay, இது இருக்கு. இப்போ சர்க்குலர் டேபிள் போலாமா? சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் போலாம். ஆக்சுவலா முடிச்சிட்டோம்பா பெர்முடேஷன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பெர்முடேஷன் முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க புக் எடுத்து வித்தவுட் எனி ஒன் சப்போர்ட் கொஸ்டின் ஆனா புரியணும். அடிஷனல் கொஸ்டின் பேங்க்ல கூட எல்லா சமயம் நீங்க போடலாம். டிஜிட் ப்ராப்ளம் தெரிஞ்சவங்க போடலாம், தெரியாதவங்க விட்டுடலாம். ஓகேவா? அடிஷனல் கொஸ்டின் ஃபுல்லாவே சால்வ் பண்ணலாம் பெர்முடேஷன்ல. நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ இப்போ ஜெனரேட் அடுத்தது சர்க்குலர் முன்னாடி ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துறேன், ஏன்னா திடீர்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. Now, in how many ways the letters of the word mobile can be arranged? Super, very good. நான் ரெஸ்ட்ரிக்ஷனே சொல்லல, டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சு. கரெக்ட், 6 factorial ways. In how many ways the letters of the word mobile can be arranged so that all the vowels are together, consonants are together? 3 factorial into நான் என்ன சொன்ன கேள்வி என்ன கேட்டேன்? only vowels are together. vowels are together, consonants are together. அப்படின்னா எப்படி வரும்? 3 factorial into 3 factorial into 2 factorial. Only vowels are together. 3 factorial into 4 factorial. Now, the word always should begins with M. அவ்வளவுதான்பா 5 factorial ஆன்சர். புரிஞ்சிருச்சா இல்லையா சார்? ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் M ன்னு சொல்லிட்டீங்க சார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டாமா? ஃபுல்லா என்ன பண்ணணும்? சரி, begins with M, ends with E. Fantastic. Begins with vowels only. Begins with vowel only. Wait. Factorial எப்போ வரணும்? 3 இடம் 3 லெட்டர் இருந்தா தானே ஃபேக்டரியல் வரணும். இங்க எத்தனை இடம் இருக்கு? ஒரே இடத்துல. அப்படின்னா 3 மட்டும் தான். 3P1. கரெக்டா? சொல்லுங்க. only so it should starts with vowel. 3 into starts with vowel சொல்லுங்க. Please listen here. Starts with so என்ன வரும்? 3 into 5 factorial பா.
3 into 5 factorial. புரியுதா இல்லையாப்பா? மீதி 5க்கு தான் ஒண்ணுமே கண்டிஷன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வவல் வரணும், மத்தது என்ன அளவானு வந்துட்டு போகுது. மீதி 5ல எப்படி வேணா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டா இல்லையாப்பா? எஸ். Now begins with vowel, ends with vowel. Begins with vowel, ends with vowel. 3 into super. I love you all. 3 into 2 into 4 factorial. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் vowel வருமா? பிளேஸ் 3 எடுத்தாச்சா? கடைசியில vowel வரணும். ஆனா ஏற்கனவே என்ன பண்ணீங்க? ஒரு vowel வந்துருச்சு. அப்படின்னா கடைசியில என்ன இருக்கும்? 2 vowel தான் இருக்கு. 3 into 2 நடுவுல 4 factorial. பாருங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் அழகாட்டு முடியுது. அப்புறம் பாருங்க, in how many ways the letters of the word mobile can be arranged so that begins with vowel, ends with consonant. Begins with vowel, ends with consonant. 3 into very good. Once again, I love you all. Very good. 3 into 4 factorial. Super. Perfect. அவ்வளவுதான். சரி, இப்ப இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன கேட்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனா? vowels occupy odd places. vowels occupy, பயப்படவே விடாதீங்க. மொத்தம் எத்தனை லெட்டர்மா? 1 2 3 4 5 6. கரெக்டா இல்லையா? இல்லங்க ஆட் பிளேஸ் எத்தனை இருக்கு? vowels எத்தனை இருக்கு? vowelsக்கு 3 இடம் தான் இருக்கு. 3 factorial ways. consonantsக்கு மீதி எத்தனை இடம் இருக்கு? So 3 factorial ways. ஆன்சர் என்னது? அவ்வளவுதானே? ஏமா அந்த இடத்துல எத்தனை vowels இருக்கு? இப்போ ஒண்ணு இல்லப்பா, இங்க ஈக்குவேஷன் வாங்கப்பா. ஈக்குவேஷன்ல கான்சனன்ட்ஸ் ஆக்குபை ஆட் பிளேசஸ். கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. மொத்தம் எத்தனை லெட்டர்? ஆட் பிளேசஸ் எத்தனை? 4ல எத்தனை vowels வரணும்? கான்சனன்ட்ஸ் வரணும் 4p3. மீதி எத்தனை இருக்கு? 5. அதாவது இங்க क्वेश्चन என்ன புரிஞ்சுக்கணும்னா, vowels odd place, sorry, consonants odd placeல வரணும். vowels odd placeல வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. consonants odd placeல தான் வரணும். நீங்களா சார் vowels எப்படி சார் odd placeல வரணும்? மீதி எத்தனை இடம் இருக்கும்? 5. அதுல 5 vowels எங்கடா போட்டுக்கலாமே? into 5 factorial. So 3 என்ன வரும்? 4p3 into 5 factorial. 4p3 into, is that clear all of you? I think எல்லா விதமான சமம் போட்டாச்சுமா, எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு எதுவுமே இதுக்கப்புறம் என்னது டிஜிட் ப்ராப்ளம் தவிர வேர்டு ப்ராப்ளம்ல எதுவுமே பாக்கி கிடையாது. ஓகே, இப்போ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் போலாம். இது ஞாபகம் இருக்குல்ல? இந்த பாருங்க, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். ஓகே, ரொம்ப ஈஸியான டைப் தான். ஆனா நான் அதை வந்து ஃபுல்லா கான்செப்ஷனலா உள்ள போக விரும்பல. லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண தெரியும்ல, அதுல இருந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஆன்சர் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு சின்ன ஜெனரல் ரூல் மட்டும் சொல்லி கொடுத்துறேன். இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல என்ன தெரியுமாப்பா? If I have to arrange 6 people, if at all I have to arrange 6 people on a circular table, in how many ways to be arranged? அதான் கொஸ்டின். எனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணிடுவேன். அது எப்பவுமே கண்டிஷன் அப்படிதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க விஜய் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்புறம் எல்லாரும் சொல்லலாம் இவர் மேலதான் உட்காருன்னு உட்காருவாங்க. அதெல்லாம் கிடையாது. ரவுண்ட் டேபிள்ல இவர் நான் என்ன பண்ணிட்டேன், இங்க அரேஞ்ச் பண்ணிட்டேன். விஜய் வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிட்டேன். மீதி எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 6 பேருப்பா. ரஷ்மிகெல்லாம் வந்துட்டாங்கப்பா. அவர் சமாளிப்பாரு, கவலைப்படாது. உனக்கு என்ன பிரச்சனை? ஓகே, கவனிங்க. ஓகே, எஸ், கவனிங்கப்பா. அமிதா பைஜுக்குலாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ முடியல, கவனிங்க. சோ இங்க விஜய், மொத்தம் 6 பேர் இருக்காங்க. விஜய், த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ், ரஷ்மிகா மந்தனா, பூஜா ஹெக்டே. ஓகே, பூஜா ஹெக்டே. ஓகே, 6 பேர். போதும், இதுக்கு மேல அவர் தாங்க மாட்டாரு. Now we have to arrange them on a round table. Wait, we have to arrange them on a round table. கவனிங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ பிக்ஸ் பண்ணிடணும். சோ எனக்கு சமந்தாவை தான் சார் பிடிக்கும் வச்சுக்கோ, அதான் வச்சுக்கோ.
ஓகே, இங்க பிக்ஸ் பண்ணிக்கோ. யாரு வேண்டாம்னா உங்களுக்கு யாரு வேணுமோ அவங்கள இங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. லிசன் ஹியர். நவ மீதி எத்தனை பிளேஸ் இருக்கு? How many people are remaining? And those 5 people can be arranged in. இப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Why we are writing n minus 1 factorial? சர்க்குலர் எலிமெண்ட் ஃபார்முலா என்னன்னு சொல்லிருப்பீங்க. அது எங்க இருந்து வந்துச்சுங்கன்னா விஜய்ல இருந்து வரல. அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப செட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இஸ் தி ரூல். செட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆல்சோ திஸ் இஸ் தி ரூல். என்ன பண்ணனும்? ஒரு பர்టిక్యులர் இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள வச்சு தான் என்ன பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஒன்லி we have to arrange the other people. Is it clear all of you? Say yes or no? Yes sir. So n minus 1 factorial. இன்னொன்னு என்ன? செமி சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். இதெல்லாம் வித்அவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். செமி சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஐ திங்க் யூ ஹவ் சீன் நெக்லஸ். நெக்லஸுக்கும் காசு மாலைக்கு வித்தியாசம் இருக்கு. நெக்லஸ் பாத்தீங்கன்னா காசு மாலை பாதி பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு காலத்துல காசு மாலைன்றது எப்படி நினைக்கி சின்ன சின்ன கோல்ட் காயின்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மொத்தமா இருக்கும். ஓகே, ஒரு காசு மேல போட்டு ஒரு ஆண்டி வெளில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கொத்தா தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தக்காரங்க அவங்க எல்லாம். ஓகே, லிசன் ஹியர். நம்மள காசு மேல இப்பெல்லாம் போட மாட்டோம். கவனிங்க. லுக் அட் திஸ். இப்போ வந்து நெக்லஸ்ல என்ன பாத்தீங்கன்னா பீட்ஸ் டு பி அரேஞ்ச்ட். பீட்ஸ்னா தெரியல, அந்த சின்ன சின்ன கல்லு அரேஞ்ச் பண்ணுவோம். நெக்லஸ் வந்து எப்பவுமே சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. யாரும் இங்கெல்லாம் கல்லு போட மாட்டாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு நாட் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு செயின் மாதிரி இருக்கும். அதை வந்து நாட் பண்ணிருப்பாங்க. சோ பீட்ஸ் டு பி அரேஞ்ச்ட் ஹியர் only. So it's a semi circular arrangement. So necklaceல பீட்ஸ் அரேஞ்ச் பண்றது செமி சர்க்குலர். ரிங்ல வந்து ஸ்டோன்ஸ் அரேஞ்ச் பண்றது செமி சர்க்குலர். செமி சர்க்குலர் அரேஞ்ச்மென்ட்னு வரும்போது என்னது? அவ்வளவுதான். n minus 1 factorial divided by 2. ஓகேவா? இப்ப கவனிங்க. இது வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப என்ன பண்ணலாம்? வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரலாம். நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஆன்சர் பர்ஃபெக்ட்டா சொல்றீங்க. This is challenge. Look at this, my dear. These 6 people to be arranged on a circular table. 6 people to be arranged on a circular table. In how many ways they can be arranged? 5 factorial ways. அது முடிஞ்சு போச்சு. No restrictions. Now, first restriction. என்னது அப்படின்னு நினைக்கு? ஒரே restriction. Okay. Look at this. 2 always want to sit next to each other. Okay. 2 always want to sit next to each other. ரொம்ப பர்టిక్యులரா வேர்ட் யூஸ் பண்றேன். டுகெதர் சொல்லல. ஓகே, டுகெதர் ஒரே சீட்ல உட்கார்ந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். சோ அதனால 2 always want to sit next to each other. Okay, adjacent to each other, next to each other. Okay, யாரோ ரெண்டு பேர். Okay, for example, Vijay and Trisha always want to sit next to each other. லீனியர் அரேஞ்ச்மென்ட்ல இதோட ஆன்சர் என்ன சொல்லுங்க? லீனியர் அரேஞ்ச்மென்ட் ஆன்சர் என்னது? 2 factor into say lovely 2 factor into circular arrangementல 2 factorial into 4 factorial. n minus 1. நீங்க சர்க்குலர் அரேஞ்ச்மென்ட்ல பாத்துட்டு இருக்காதீங்க, எல்லாம் லீனியர் அரேஞ்ச்மென்ட் கொண்டு வரலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ சொல்லுங்க. விஜய், த்ரிஷா, கீர்த்தி always want to sit together. Next to each other. 3 factorial into sorry. லீனியர் அரேஞ்ச்மென்ட் ஆன்சர் சொல்லுமா? சர்க்குலர் அரேஞ்ச்மென்ட். அவ்வளவுதான்பா. வெரி குட். முடிஞ்சு போச்சு. இதுதான் சர்க்குலர் அரேஞ்ச்மென்ட். கரெக்டா? எஸ். நவ் நாட் டுகெதர். அதுக்கு பாசிபிள் இல்ல, பட் இருந்தாலும் ஓகே. நாட் டுகெதர். விஜய் அண்ட் த்ரிஷா நாட் டுகெதர். ஓகே, கவனிங்கப்பா. லிசன் ஹியர். லீனியர் அரேஞ்ச்மென்ட்ல ஆன்சர் என்னது? 4 factorial. ஆமா, they are not together. ஆமா சார், மத்தவங்களுக்கு சீட் கிடைச்சா போதும். Four factorial into 4 factorial into கரெக்டா? இதே இது நாட் டுகெதர் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருந்தா வச்சுங்களேன். -1 -1 அவ்வளவுதான்ப்பா. 3 factorial into 4 feet முடிஞ்சு போச்சு. இங்க இந்த இது டுகெதர் இருக்குல்ல, டுகெதர்ல என்ன பிரச்சனைனா, டுகெதர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு நீங்க ரெண்டு இடத்துல சப்ராக்ட் பண்ணக்கூடாது, ஒண்ணுல மட்டும் தான் பண்ணணும். நாட் டுகெதர்ல அவ்வளவுதான்ப்பா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்.
மொக்கையா முடிஞ்சு போச்சு. பொண்ணு இல்ல, திரும்ப அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எக்ஸாம்பிள் போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் there are 5 boys 5 girls, okay, to be arranged on a circular table, okay, all 5 boys are together, all 5 girls are together. In how many ways they can be arranged? என்னாச்சு? ஏதாவது ஒண்ணுத்துக்கு குறைச்சிடணும், கரெக்டா இல்லையா? ஆல்டர்னேட்டா தானே உட்காருவாங்க. அப்படின்னா 5 factorial into 4 factorial, 5 factorial into 4 factorial. ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, பக்கத்துல கேர்ள்ஸ், அதாவது பாயை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துல ரெண்டு சைடு யார் இருக்கணும்? ஆல்டர்னேட்ல கேர்ள்ஸ் இருக்கணும், கரெக்டா இல்லையா? சோ 5 factorial into 4 factorial. சோ பர்டிகுலர் டுகெதர், ஒன்லி பாய்ஸ் ஆர் டுகெதர் நினைக்க நம்ம அந்த கண்டிஷன்ல கடகடன் போட்டு போயிட்டே இருக்கலாம். இது புரிஞ்சுதா இல்லையா? சே லவுட்லி மேன். இதுதான் பெர்முடேஷன். இதுதான் என்னது? பெர்முடேஷன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ ஏதாவது இருந்தா இப்ப கேட்கலாம். ஒரு 2 minutes டைம் தரேன். ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு கேளுங்க. ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு சம் இருக்கு. என்னது அப்படின்னா எனக்கு ஒரு கொஸ்டினே இருக்கு, அது எக்ஸாம்ல கூட வந்திருக்குது. எக்ஸ் மிஸ்ஸஸ் எக்ஸ் ரிஃப்யூசஸ் டு ஜாயின் இன் தி கமிட்டி வேர் மிஸ்டர் ஒய் இஸ் a அது காம்பினேஷன்ல தானே இருக்கு. சாரி, அது காம்பினேஷன், பெர்முடேஷன்ல. பெர்முடேஷன் ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். ஐயோ, ஓகே சரி, ஹானஸ்டா சொல்லுங்க. இஸ் நாட் பெர்முடேஷன் isn't interesting? Is it boring? ஜாலியா இல்ல பெர்முடேஷன்? இருக்கா இல்லையா? நான் என்னதுப்பா? ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன், இத பாருங்க, இப்ப கொஞ்சம் பார்த்து பேசுமா. அவனுக்கு வேற வந்து நம்மள வந்து எல்லாரும் சார் இருந்தாலும் விஜய் கலைக்கிறேன்னு, நான் அவங்களை கலைக்கல, இங்க உட்காந்துட்டு எவனோ கலைச்சிட்டு இருக்கான், என்ன போட்டு கொடுக்குறானுங்க. ப்ளூ சட்டை மாறினா பண்ணதான் செய்வான். ஸ்கேனர் கொடுங்க ஒரு நிமிஷம். ஓகே, எஸ், நான் இப்போ பெர்முடேஷன்ல இருந்து ரீசெண்டா அந்த கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். பெர்முடேஷன் வந்து மட்டும், காம்பினேஷன்ல இருந்து கேட்கலாம், முடிச்சுட்டு கேட்கிறேன். ரெடியா? Okay. In how many ways can 5 boys, 5 boys, 3 girls sit in a row so that no 2 girls are together? No 2 girls are together. 5 boys, 3 girls. No 2 girls are together. என்ன சொல்றீங்க? 5 boys, 3 girls. Girls are not together. That's the condition. Ayyo, boys 5 ma, girls 3, not together. 5 factorial into அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? அறிவாளிங்களா? அப்படி கிடையாது. 2 பேர் கூட ஒன்னா உட்கார கூடாது, அப்படின்னா 3 பேர் உட்கார கூடாதுன்னு அர்த்தம். 2 பேரும் ஒன்னா உட்கார கூடாது, அப்படின்னா 3 பேர் உட்காரலாமா? அதான கண்டிஷன். ஐயோ, நீங்க நோ 2 girls அப்படியே கணக்கு விட்டீங்களா? ஆஹா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கரெக்ட் தான். நோ 2 girls are together அப்படின்னு நினைக்கி கேர்ள்ஸே ஒன்னா உட்கார கூடாதுன்னு அர்த்தம். அதான அர்த்தம். ஜோடியா? நோ 2 girls are together அப்படின்னா சார் 2 பேர் தான், அப்படின்னா 3 பேர் உட்காரலாம் சார். 2 பேரே உட்கார கூடாதுன்ற, அப்படின்னா கேர்ள்ஸ் பக்கத்துல உட்கார கூடாது. ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க? ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் 120 into 6 into 5 into 4. 120 into 120, 14,400. அதான் ஆன்சர். அதான் கேட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? இந்த நோ 2 girls மட்டும் தான் குழப்பிட்டீங்க, மத்தபடி புரிஞ்சிருச்சுல? வெரி குட். நெக்ஸ்ட். ஐயோ, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே.
அதான் தெரியல ஏன் இப்படி எத்தனை வாட்டி கீழே போடுறதுன்னு தெரியல. Okay. Now, in how many ways the letters of the word stadium be arranged in such a way that vowels all occur together? Vowels not together pa. Inga vowels எத்தனை? Consonants எத்தனை? 4 ah. Vowels are together. Answer சொல்லுங்க. 3 factor into சுக்ரார்தா ஆன்சர். இதுல அந்த எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. புரியுதா? ஒண்ணு புதுசால ஒண்ணு கேட்கல. இவ்வளவுதான் நம்ம பண்ண கொஸ்டின்ஸ்ல இருந்து மட்டும் தான் எக்ஸாமுக்கு வரும். ஓகே, எஸ். Now, how many ways can 5 different trophies? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா குழம்பிடுவீங்க. ஆனா ஆக்சுவலா அதே பேட்டர்ன்ல தான் இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்லி விட்டுறேன் நானு. 5 different trophies can be arranged on a shelf if one particular trophy must always in the middle. மொத்தம் 5 trophy. ஒரு பர்டிகுலர் trophy கண்டிப்பா நடுவுல தான் இருக்கணும். அப்படி எத்தனை? பியூட்டிஃபுல். ஓவர் ஆன்சர் 4 factorial 24 is the answer. பாருங்க எல்லா क्वेश्चन ஆன்சர் பண்ணியாச்சு. அந்த அட்டெம்ப்ட்ல வந்த எல்லா क्वेश्चन எடுத்துமே. ஆக்சுவலா அந்த அட்டெம்ப்ட்ல எல்லாமே பெர்முடேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 4மே பெர்முடேஷன் क्वेश्चन. அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட்ல 4மே காம்பினேஷன் क्वेश्चन. Okay. Now you tell me my dear, you found it simple or difficult my dear? So permutation பத்தி நம்ம கவலை இல்ல. As I told you, this is what you know. After the session I'll ask the question. இன்னும் முடியல, என்ன காம்பினேஷன் இருக்குது. அதையும் நான் கொஞ்சம் முடிச்சிடுறேன். ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, ஒரு ஆன்சைட்டி அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்காண்டி தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. டைம் ஓகே, இன்னும் 30 minutes இருக்குல்ல. ஃபைன், காம்பினேஷன் முடிச்சிடலாம். ஓகே, புரியுதாமா? ஓகே, listen here. Yes, boys, கவனிங்க. ஒரு 2 minutes அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அடுத்த டாபிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோம்ல, அப்புறம் அதே கண்டினியூட்டில பெர்முடேஷனே மைண்ட்ல வந்துட்டு இருக்கும். ஒரு 2 minutes வெளியெல்லாம் போக வேண்டாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 minutes. எல்லாத்திட்டும் இது இருக்கா? பாஸ்ட் இயர் क्वेश्चंस இருக்கா? ஸ்கேனர்ல வச்சிருக்கீங்களா? ரிவிட்ஸ்ல பாஸ்ட் இயர் இருக்கவே மாட்டேங்குது. காமிங்க. தீராது. ஓகே, நீங்க இன்னைக்கு ஐ திங்க் விவிட்ஸ் புக் இருக்கு அப்படின்னா இருக்கு இல்லையா, அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆன் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. கவுண்டிங், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுமோ அதுதான். அதுக்கு அடுத்தது என்னது, பெர்முடேஷன். டிஜிட் ப்ராப்ளத்தை விட்டுட்டு மற்ற எல்லா சமும் ட்ரை பண்ணுங்க, செம்மையா கான்ஃபிடன்ட் பூஸ்ட் ஆகும். ஓகே, டிஜிட் ப்ராப்ளம்ஸ் தான் இப்ப பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு டைப் வந்து ஃபைண்ட் என், ஃபைண்ட் ஆர்னு ஒரு டைப் இருக்கும்.
ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். புரியுதா? ட்ரையல் அண்ட் மெத்தட்ல என்ன புரியுது இல்ல? சும்மா n வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, r வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி போடுங்க. ஓகே, எஸ். சோ இன்னைக்கு ஆனா ஒன்னு சொல்றேன், இது நீங்க பிராக்டிஸ் பண்ணாம நாளைக்கு வராதீங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்றது இல்ல. ஏன்னா நீங்களா சால்வ் பண்ற வரைக்கும் எதுவுமே என்ன பண்ணாது, புரிய போறது இல்ல. சோ நான் சொல்றத ஜென்ரலா கேட்டுக்கங்க. நீங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இன்னைக்கே கூட முடிஞ்சதுன்னா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து ஒரு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவராவது அட்லீஸ்ட் குரூப் ஆட்டு உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன்ல சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் கேளுங்க, திரும்ப இந்த பர்முடேஷன் காம்பினேஷனை எக்ஸாம் முன்னாடி மட்டும்தான் எடுக்கும். நம்ம பண்றது பேரு ப்ரிப்பரேஷன் கிடையாது, ஆக்சுவலி ரிவிஷன். ஓகே, ஆனா இதை விட பர்ஃபெக்டாலாம் ரிவைஸ் பண்ண முடியாது. ரொம்ப கட் டு கட் பண்ணிட்டு இருக்கோம். எது தேவையோ அதை மட்டும் பண்றோம். பெஸ்ட் பார்ட் இஸ் யூ ஆர் ஆன்சரிங் ஆல் தி क्वेश्चंस. ரொம்ப பெரிய விஷயம். அதான் இருக்கல பெஸ்ட். இப்ப நான் பாட்டு சொல்லி கொடுக்கறது எவ்வளவு நேரம் ஆகுது? ஓகே, நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன், நீங்க பாட்டு வேன் உட்காந்துட்டு இருப்பீங்க. பட் எனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ், ஓகே பீப்புள் ஆர் ஆன்சரிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி ஆஃப் த கிரௌடுக்கு போய் சேர்ந்துருக்குது. நான் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லல, மெஜாரிட்டி ஆஃப் த கிரௌட் ஆர் ஏபிள் டு ஃபாலோ. இப்போ மீதி இருக்கிறவங்களும் யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாம இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணும், இப்ப அவங்க கூட உட்காந்து பேசி கத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இப்ப நிறைய பேர் தெரிஞ்சு போச்சு இது எப்படி பண்ணணும். எவ்வளவு ஈஸி அப்ரோச் தானப்பா. நம்ம வந்து ஒரு கொஸ்டினை எப்படி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம், இப்படி படிச்சானுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு. சோ குவான்டிட்டேட்டிவ் ஸ்பெஷலி பர்முடேஷன் காம்பினேஷன்லாம் எப்படி ரீட் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் ஆன்சர். கரெக்டா? எஸ். நவ் காம்பினேஷன். Shall we start? As I told you, permutationல இருந்து காம்பினேஷனை கனெக்ட் பண்ணுவேன். கரெக்டா? கவனிங்க, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. அவர் எழுப்பிட்டுருப்பா, 2 minutes ஆயிடுச்சுமா. கவனிங்க. ஓகே, எஸ். காம்பினேஷன்ல என்ன தெரியுமா? Listen here. Out of 3 people, 2 to be selected. Out of 3 people, 2 to be selected. Okay. Now look at this. இது ஒரு காம்பினேஷன். கரெக்டா? இது ஒரு காம்பினேஷன். இவங்க 2 பேரும் எடுக்கலாம், அல்லது இவங்க 2 பேரும் எடுக்கலாம், அல்லது ஓகே பாருங்க, இது காம்பினேஷன். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணா பர்முடேஷன். ஏன்னா டிவி விடி 2 டிஃபரெண்ட் திங்ஸ் வரும்போது என்ன ஆயிடுச்சு? பர்முடேஷன் ஆயிடுச்சு. ஆனா இந்த டிவி ஓகே 2 பேர் எடுக்கலாம்ப்பா. யார் ஃபர்ஸ்ட் எடுத்தாருன்னா செகண்ட் எடுத்தாருன்னா 2 பேர் வேணும், அவ்வளவுதான். 2 people to be selected. No arrangement is needed. அதுதான் என்னது? காம்பினேஷன். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு காம்பினேஷன். காம்பினேஷன் தானே? இது அடுத்த காம்பினேஷன். இது என்னது? மூணாவது காம்பினேஷன். Total how many combinations we have got? 3 combinations. அது பாருங்க, அதனால இந்த டாபிக் பேர் காம்பினேஷன். அந்த டாபிக் பேர் காம்பினேஷன் அதான் காரணம். எத்தனை காம்பினேஷன் நல்லா எடுக்க முடியும்? 10 பேர்ல 3 பேர் எடுக்கணும்பா. இந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன் ஐ கேன் ஃபார்ம், அதுதான் கொஸ்டின். கரெக்டா? சோ நீங்க வந்து பழக்கூடையில நிறைய பழங்கள் இருக்கு. ஓகே, ஒரு 15 பழம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏதோ 2 பழம் வாங்க போறீங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? ரேண்டம்லி செலெக்ஷன் சொல்லுவாங்க. ரேண்டம் செலெக்ஷன் எது வேணாலும் வரலாம். ஓகே, எந்த 2 பழம் வேணாலும் வரலாம். சோ அது வந்து என்னது? ரேண்டம் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து காம்பினேஷன்ல வரும். ஓகே, நவ் இத பாருங்க, பெர்முடேஷன். What is the formula for permutation? What is formula for permutation? Say loudly. I told you to remember the formula, but I never use the formula. That is different. Okay, உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி சம் போடவே இல்லை நம்ம. ஆனா என்ன பண்ணிருக்கோம்? ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வேணும், அது காம்பினேஷன்ல தேவைப்படும். இப்போ 5 பேர் இருக்காங்க, 3 3 6 8 பேர் இருக்காங்க. 8 people. I have to arrange 3 people. In how many ways it can be done? In arrange 8p3. கரெக்டா இல்லையா?
எந்த 3 பேரு? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும், அந்த 3 பேரை செலக்ட் பண்ணும். சோ பர்முடேஷன் உள்ள காம்பினேஷன் ஏற்கனவே எக்ஸிஸ்ட். கரெக்டா இல்லையா? பர்முடேஷன் உள்ள காம்பினேஷன் ஏற்கனவே உள்ள இருக்குது. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னீங்களா 8p3, கரெக்டா இல்லையா? இதுதானப்பா? எஸ். இதோட ப்ராசஸ் என்னது? நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொன்னதான் நான் சொல்றேன். நானே எதுவும் கடனா இருக்கல சார். 8ல p3 நான் எந்த 3 பேர் கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க? சார் 3 பேர் செலக்ட் பண்ணுங்க சார் நீங்க. Is that what you said? அதுக்கப்புறம் இந்த 3 பேர் என்ன பண்ணோம்? அரேஞ்ச் பண்ணோம். அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்னன்னா, out of 8 first choose 3 and arrange those 3. கரெக்டா இல்லையாப்பா? out of 8 8ல 3 அரேஞ்ச் பண்ணணும்ல. சோ உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல. என்ன ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் செலக்ட் 3 and arrange those 3. இதான ப்ராசஸ். Say loudly man. பர்முடேஷன்ல காம்பினேஷன் முடிஞ்சு போச்சு. ஓகே, பர்முடேஷன்ல காம்பினேஷன் முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே கிடையாது. பர்முடேஷன்ல இருந்து பர்முடேஷன் ஃபுல் பார்ட் இருக்குல்ல, அதை அரேஞ்ச்மெண்ட் சொல்றது இல்ல. பர்முடேஷன்ல இருந்து வெறும் செலக்ஷன். அரேஞ்ச்மெண்ட் தூக்கிட்டீங்கன்னா செலக்ஷன். இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இதை நான் தூக்கிட்டா என்னது? செலக்ஷன். அதான் காம்பினேஷன். இது ரெண்டும் சேர்ந்துதான் என்னது? permutation. Now you yourself will derive the formula. Tell me, what is NPR equal to? N C R into, that's it, right? NPR is equal to what? NCR into R factorial. N artham idukku, out of N, R to be arranged. First select R, then arrange R. Is that clear all of you? First select R, then what? Arrange R. You all understood this? Okay. இப்ப கவனிங்க, நல்ல கவனிங்க. NPR is equal to என்னது? NCR into R factorial. இந்த மாதிரி கொஸ்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க. NPR is 336. NCR is 56. Find R. Find N. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்களா மாட்டாங்களாப்பா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் பாருங்க, பர்முடேஷன்ல டைரக்டா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் போயிட்டேன். ஆனா இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நியூமெரிக்கல்ஸ் போட்டு. நியூமெரிக்கல்ஸ் 1 மார்க் கண்டிப்பா வரும் காம்பினேஷன்ல. கம்பல்சரி கொஸ்டின். முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி பண்ணிடுவீங்க? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல முடிச்சிருவீங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் என்ன தெரியல, நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை ஆப்ஷன் டெஸ்ட். ஓகே, அதை நீங்க ஆப்ஷன் டெஸ்ட்ன்றீங்க. நான் என்ன சொல்றேன்? ட்ரையல் அண்ட் எரர். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு, மிஸ்டேக் ஆயிடுச்சு. அடுத்து ட்ரை பண்ணு, மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதான் ட்ரையல் அண்ட் எரர். ஓகே, சோ இது உள்ள போட்டு ஆன்சர் வந்துருமாங்கறாப்பா. NPR க்கு பதிலா 336, NCR பதிலா 56. என்ன போட்டு பாருங்க. 336 R factor என்னது? 6. So R factorial is equal to 6 என்னதுப்பா? 3 factorial எழுதலாமா? அப்ப R வேல்யூ என்னது? 3. புரியுதா இல்லையா? இத பேஸ் பண்ணி क्वेश्चंस கண்டிப்பா வரும். பட் ஆனா நீங்க என்ன ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல முடிச்சிருவீங்க. I know it, you will complete by using trial and error method. Not a big deal. NPR is equal to what? NCR into? Is that clear all of you? Second. So what is NCR? NPR divided by? What is NPR? Is that a formula for NCR? Say yes or no? ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த ஃபார்முலா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நியூமெரிக்கல்ஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கு வேற மெத்தட் சொல்லி தரேன், உங்களுக்கே தெரியும். What is 8C3? 8P3 என்னது? இது பர்முடேஷன். கரெக்டா இல்லையா? நான் என்ன சொல்லிருக்கேன்? இதுல இருந்து அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தூக்கிட்டா என்னது? காம்பினேஷன். இதுல அரேஞ்ச்மெண்ட் 3 ஃபேக்டோரியல். அரேஞ்ச்மெண்ட் என்னது? டிவைடட் பை. கரெக்டா இல்லையாமா? 8C3 என்னது? 8 into 76 divided by, for example 15C2 கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 15 into 14 divided by 2 into 1. Is that clear all of you? 18C3
20C3. Correct? Fine. இப்போ 15C13. 15 into 14 into 13 into 12 into 11 into 11. 15C13. 15 minus 13 அது ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? கவனிங்க, அதுதான் ரூல். NCR is equal to N minus R. இப்போ அவங்க 20C18 கேட்டாங்கன்னு வச்சுக்கோ. If they ask you to find out 20C18, என்ன பண்ணலாம்? 20C 25C22 கேட்டா என்ன பண்ணலாம்? 25C, அவ்வளவுதானப்பா. So NCR is equal to what? NCN minus R. Say loudly, what is NCR equal to? NCN minus R. What is NCR equal to? NCN minus R. Is that clear? Okay. Fourth. இது டவுட் இல்லல்ல? பட் நான் இதுக்கெல்லாம் வேற ட்ரிக்லாம் தருவேன். இந்த மாதிரி சம்ஸ் போடும்போது வேற சூப்பர் ட்ரிக்லாம் இருக்கு. அதுக்கான அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் NCN NC நாட் என்னதுப்பா? NC1 NCN minus 1 என்னதுப்பா? N. இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் NCR plus NCR minus 1 is equal to என்னது? N plus 1 CR. இதுக்கு என்ன அர்த்தம்னா 15C3 plus 15C4 is equal to 16 4. இந்த ரூல் அதான் NCR plus NCR minus 1 என்ன வருது? N plus 1 CR, பெரிய நம்பர். For example, 20C5 plus 20C6 equal to another 21C6. 21C6. Compulsory question பா இதெல்லாம். Compulsory question. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகே? நெக்ஸ்ட் இது என்ன வரும்? Is it right? NC1 plus NC2 plus NC3 plus NC4 dot 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 up to NCN is equal to 2 power n minus 1. எதுக்கு மனப்பாடம் பண்றோம், ஏன் மனப்பாடம் பண்றோம் கவலைப்படாம மனப்பாடம் பண்ணுங்க. கண்டிப்பாட்டு சொல்றேன் எங்க அட்டாச் பண்ணு. அதெல்லாம் மோஸ்ட்லி நாளைக்கு தான் இருக்கும். நாளைக்கு எப்படி பண்ண போறேன்னு சொல்ல பிளான் கொடுத்துறேன். நானு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் பண்ணது எல்லாம் என்ன பண்ணிடுங்க, பிராக்டிஸ் பண்ணிடுங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா கிளாஸ் போறதுக்கு நல்லா இருக்கும், நீங்க சால்வ் பண்ணாத வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நியூமெரிக்கல்ஸ் வந்து வாயில வர சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டா? நீங்க இப்ப ஒரு வாட்டி அதை எழுதி பார்க்கணும். ஸோ அதனால நீங்களா கொஸ்டின் ரீட் பண்ணி நீங்களா சம்ஸ் போட்டு பாருங்க. அப்புறம் ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நாளைக்கு என்ன டாபிக் பண்ண போறேன்னு இப்ப சொல்லிடுறேன். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஸ்டார்டிங்ல ஐ வில் பி டூயிங் காம்பினேஷன். ஏன்னா முடியவே முடியாது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ வாய்ப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு இது சும்மா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவேன். நாளைக்கு என்ன பண்ணலாம், ஒரு 1 hour தேவைப்படும் காம்பினேஷனுக்கு. எனக்கு தெரிஞ்சு காலைல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பீங்க. ஸோ அதனால கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும் கிளாஸ். நீங்களும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் 1 hour. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்க்கு நீங்க வரும்போது ஏபி ஜிபி அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டு வரணும். நான் எடுத்த உடனே கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் என்னன்னா, நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணாத எல்லா மெத்தட்லயும் ஏபிஜிபி நான் பண்ண போறேன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நான் சொன்ன மெத்தட் வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஏபிஜிபி அப்ரோச் பண்ணுவீங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஆனா டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு யூஸ் த ஃபார்முலா. நான் யூஸ் பண்ண மாட்டேன். புரியுதா? நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, நான் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். கத்துக்குங்க. ஆனா அப்புறம் இன்னொன்னு, நாளைக்கு இதுக்கும் ரெடியா வந்துருங்க. எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவோம், நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
எந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எந்த ட்ரிக்ஸ் வருதுன்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு தெரியாது. ஒன்னு இந்த ரெக்கார்டிங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணிடணும், போட்டு கேட்டுக்கணும். என்ன மாதிரி டைம் இல்லைல்ல, பொறுமையா போடுறதுக்கு. ஏன்னா சீக்வன்ஸ் சீரீஸ் ஒரு 7 to 8 மணி நேரம் முடிக்கிறதுக்கு நான் ஒரு 2 மணி நேரத்துல கவர் பண்ண போறேன். அதுவும் ஃபுல்லுத்தையும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா வந்தோமா ஒரு 2 சம்ம போட்டுட்டு ஓகே நீயும் ஹாப்பி நானும் ஹாப்பின்லாம் போக முடியாது. ஃபுல்லுத்தையும் கவர், இப்ப எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. we are covering almost everything. எதை கவர் பண்ணல இதை ஓப்பனா சொல்லி இதெல்லாம் பண்ணல இதெல்லாம் நீங்க பண்ணிடுங்கன்னு சொல்றேன். கரெக்டா இல்லையா? மற்றபடி எல்லாத்தையும் கவர் பண்ணி தரேன். சோ அதனால சீக்வன்ஸ் சீரீஸ்ல அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கும். நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஏபி ஜிபி ஹெச்பி என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? நாளைக்கு அதுல இருந்துதான் நீங்க அட்லீஸ்ட் ஃபார்முலாவது படிச்சுட்டு வாங்க. ஒரு வாட்டி சும்மா ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு வாங்க, கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பேர்டா வாங்க. சீக்வன்ஸ் சீரீஸ் அவர் பண்ண போறாரு அப்படின்ட்டு. பிளஸ் இன்னொரு டாபிக்கும் பண்ணுவேன். என்ன டாபிக் தெரியுமா? அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபைன். எஸ். இன்னைக்கு என்ன கிழமை? Wednesday. So tomorrow Thursday. Thursday we are completing these topics. Ratio proportion வேணும்ல? வேணுமா வேண்டாமா? Okay, ratio proportion. Inequalities. ஐயோ, அதை விட்டுட்டு மத்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம் பாரு. மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் 2 மணி நேரம் பத்தாது அதுக்கு. அது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். ஒரு நாள் ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃப்ரைடே பண்ணலாம். நாளை கழிச்சு டே ஆஃப்டர் டுமாரோ மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு என்னெல்லாம் கவர் பண்ணுவோம் பண்ணிட்டு, அப்ப இது லாஜிக்கல் ரீசனிங் டைம் இல்லையா? ஸ்டார்ட்ஸ் இல்லப்பா. சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரத்துக்கு வர முடியல உங்களால. எனக்கு ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிளாஸ் எடுக்கல விருப்பம் இல்லப்பா. அது பிரோஜனம் இல்லாம போயிடுது. அது என்ன, அன்னைக்கு கிளாஸ்ல உட்காருது எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒர்க்கு கிளாஸ்ல உட்காருறது. கரெக்டா இல்லையா? அதே மாரி ஒரு நேரம் உட்காருது பெரிய விஷயம். சத்தியமா உங்க வயசுல எல்லாம் நான் உட்கார்ந்தது கிடையாதுப்பா. நான் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு உட்கார மாட்டேன், எழுந்து ஓடிடுவேன். ஆனா சார் நீங்களும் அப்படிதான் சார் இருந்தீங்க, நாங்களும் அப்படிதான் இருப்போம். அன்னைக்கு என்ன மாதிரி நீ உருப்படாம போயிடுவேன். புரியுதா? உருப்படணும்னு நினைச்சேன்னா உட்காந்து படிங்க. இல்ல சார் உருப்பிட்டு தானே சார் இருக்கீங்க அப்படின்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னென்ன ஆட்டம் ஆடினா என்னென்ன வேலை செஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். புரியுதா? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன வேலை செஞ்சேன்னு. இப்ப அதெல்லாம் வந்து வேற யாராவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி கொண்டுட்டு போலாம். சூப்பரா இருக்கும். மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி கொண்டுட்டு போலாம். அதை சார் பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படிலாம் இருக்க. ஆனா அறிவாளிங்களா, படிக்கிற விஷயத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா அவளுக்கு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாமே. பிரச்சனை எங்க இருந்தது? படிக்கல ஒழுங்காட்டு. படிக்கல. அன்னைக்கு நல்லாம படிச்சோம், எம்எஸ்சி எல்லாம் முடிச்சோம், நல்ல பெரிய யூனிவர்சிட்டி தான் முடிச்சோம். என்னன்னா அந்த டைம்ல வந்து வேலைகள் ஒண்ணு இருக்கும்ல. ஓகேவா? எனக்கு தேவையானது வந்து கோச்சிங் இண்டஸ்ட்ரி. கோச்சிங் இண்டஸ்ட்ரி பாம்பேல இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஹிந்தி தெரியாது, மராட்டி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. தமிழ் வச்சுக்கிட்டு பாம்பேல எப்படி பொழப்பு நடத்த முடியும்? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஹிந்தி கத்துக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சது பாம்பேல வந்து மதர் டங் வந்து மராட்டின்ட்டு. எல்லாரும் ஹிந்தி ஹிந்தின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, மராட்டி. அதுக்கப்புறம் மராட்டி கத்துக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குஜராத்தி கத்துக்கணும். இப்படியே இதுலயே டைம் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கணும், இங்கிலீஷை கத்துக்கங்க. ஓகே, சோ இது லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு? அது வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சேன்னு அன்னைக்கு அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. அதான் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் வரைக்கும் பண்ணிருக்கோம்ப்பா கோச்சிங் இண்டஸ்ட்ரியில. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்னன்னா லாங்குவேஜ் அந்த இடத்துல பாம்பேல பண்ணல. சென்னையில இருந்ததானே, சென்னையில நான் ஏற்கனவே பெரிய டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அடையாறுல ஒரு 100 பேர் படிச்சுட்டு இருந்தான். அப்பவே ஒழுங்கா இங்கே கண்டினியூ பண்ணிடலாம். கரெக்டா? தேவை இல்லாம பாம்பேக்கு போறேன்னு போயிட்டு அங்க போய் புதுசா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? ஃபைன். பட் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, சிஏல படிச்ச இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இம்மிடியேட்டா வருது பாத்தீங்களா ஒரு இன்கம், அது வேற எந்த படிப்புலயும் இல்லை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? சோ அதனால நீங்க உட்கார்ந்துதான் ஆகணும். லாங் டியூரேஷன் லெக்சர்ஸ் ஆர் மேண்டேட்டரி ஃபார் யூ பீப்புள். எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கு நாங்க படிச்சது ரொம்ப சாதாரண படிப்பு. ஓகே, ரொம்ப சின்ன படிப்பு.
பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் ரொம்ப சாதாரணம் தான். ஏன்னா இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது உங்க லெவலுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா அது மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ஆயிடுது. ஓகே, ஏன்னா 21 பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ் நான் எழுதுனதெல்லாம் அது ஹானர்ஸ் லெவல்ல இருக்கும். ஓகே, அது பெரிய லெவல்ல இருக்கும். பட் ரிமெம்பர், நீங்க படிக்கிறது வந்து வேலைக்கு படிக்கிறீங்க, நாங்க படிப்பா படிச்சாங்க. தட் வாஸ் எஜுகேஷன் ஸ்டடீஸ். ஆனா நீங்க படிக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ இங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனா 8 hours 9 hours டூ மச். ஒரு 5-6 hours ஓரளவுக்கு ஓகே. ஓகே, ஒரே மூஞ்சி எவ்வளவு நான் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, அதேதான் எனக்கும். ஓகேவா? என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம், நாங்களாம் மனுஷன் கிடையாது பாரு. ஓகே ஃபைன். சோ ஒரு படம் பாக்குறதா இருந்தாலும் என்னது, ஒரு சினிமா பாக்குறதுக்கே நம்மளுக்கு போர் அடிச்சிருது. சுரா காமிச்சிருவா, பாடலும் வெளில விடுவாங்க. ஓகே, சோ இத்தனைக்கு தமன்னா வேற இருக்காங்க அதுல. ஓகே, சோ ஐ வில் நாட் பிளேஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது கண்டினியூ பண்ணா, சப்போஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டினியூ பண்ணா ஓகேவா? சோ ஏன்னா ரொம்ப ரெஸ்ட் பண்ணி, ஏற்கனவே ரொம்ப ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல ரெஸ்ட் பண்ண அன்னைக்கு வந்ததே பிரயோஜனம் இல்லாம போயிடும், நம்ம எடுக்கிற கிளாஸ்க்கு அர்த்தம் இல்லாம போயிடும். சோ நான் என்ன சார்ட்ட சொல்றேன், ஒரு 1 hour, ஏன்னா நமக்கு பிராக்டிஸ் வேற தேவைப்படுது. ஓகே, பிராக்டிஸ் வேற தேவைப்படுது. அப்புறம் டைம் வேல்யூ ஆஃப் மணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீங்க அந்த விவத்ஸ் புக்கெல்லாம் இருக்குல்ல, அதுல எடுத்துட்டு வாங்க. ஏதோ ஒரு புக் எடுத்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே, பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஓவராலா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சம்ஸ் போடுறேன். ஓகே, எஸ் லிசனியா. சோ நீங்க பாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னது, கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றதுக்கு ஈஸி. ஏன்னா யாருக்குமே புக் இல்ல நினைக்க என்ன பண்ணணும், நான் பாட்டு நானா கொஸ்டின் எழுதி சால்வ் பண்ணிட்டு இருக்கணும். அது உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. சம் புக் ஹேஸ் டு பி தேர். இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் ஏன் வேண்டாம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு எனக்கு இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் வேணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணும்போது இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் தான் வேணும். மேத்தமெட்டிக்ஸ்க்கு எனக்கு இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் பத்த மாட்டேங்குது, நாட் இனஃப். ஓகே, சோ இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே, எஸ். சோ இந்த ஃபார்முலா எழுதுனீங்களா, நானே அழிச்சிட்டேனா? ஓகே, இது ஒண்ணு முடிஞ்சு போச்சு, இந்த ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. பர்முடேஷன் மாதிரியே காம்பினேஷன் ஒரு 3 டைப் தான். ஆனா இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா டைப் இருக்குது, ஜியோமெட்ரி. ஓகே, ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஜியோமெட்ரி. சோ காம்பினேஷன்ல வந்து லிசன் ஹியர், எக்ஸாக்ட்லி, அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், 3 டைப். என்னன்னது? What are they again? Once again, நாளைக்கு நம்ம அந்த கிளாஸ்ல காம்பினேஷன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நியூமெரிக்கல்ஸ் போலாம். ப்ளீஸ் பிரிங் டெக்ஸ்ட் புக்ஸ். அதாவது பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துருவாங்க. 1 hour, ஃபர்ஸ்ட் hour I will be completing permutations, combination ரெண்டுத்தையும் முடிச்சிருவேன் நான். முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்பா. அது சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ். ஆனா கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வாங்க. சின்சியரா வருவீங்கல்லப்பா, ப்ரிப்பேர்டா வருவீங்கல்ல. ப்ரிப்பரேஷன் அன்னைக்கு செஞ்சுட்டு நான் வந்து கேள்விதான் ஃபர்ஸ்ட் கேட்பேன் சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ்ல. ஐ ஆஸ்க் தி क्वेश्चंस only. ஏன்னா சீக்வென்ஸ் சீரீஸ் 8th 9th வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, 9th 10th வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது மேத்ஸ் ஸ்டூடெண்ட், நான் மேத்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய டாபிக், தெரிஞ்சிருக்க வேண்டிய டாபிக். சோ அதனால no excuse, everyone should give the answer. Okay, bye, I love you, good night, sweet dreams.